சிந்தும் வரமே சங்கத்தமிழின் சிந்தும் வரமே முந்தை தமிழின் மூத்த மொழியே எந்தை தமிழால் எம்முடன் ஒட்டி உறவாடும் செந்தமிழே செல்ல தமிழே உந்தனுக்கு என் பணிவான வணக்கம். ஆம், பாமுக தொலைக்காட்சி லண்டன் தமிழ் வானொலி இணைந்து வழங்குகின்ற இந்த விவாத அரங்கம் 47 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், லண்டன் தமிழ் வானொலி அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் இனிய பணிவான வணக்கம். ஆம், இன்று இந்த வருடம் 2025 முதலாக இன்றைய விவாத அரங்கம் தொடங்குகிறது. 2 மாதம் எனது விடுமுறை. அதன் பின்னர் இன்று 47வது அரங்கில் அனைவரையும் சந்திக்கின்றோம். ஆம், தாயக உறவுகள், இந்திய உறவுகள், ஐரோப்பிய உறவுகளாக இணைந்து இன்றைய விவாத அரங்கத்தை சிறப்பிக்க உள்ளார்கள். இன்றைய விவாத அரங்கத்தில் நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பானது இன்றைய யதார்த்த வாழ்க்கை. இன்றைய வாழ்க்கை ஆபத்து நிறைந்தது என்று சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை ஆனந்தமானது என்றும் சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஆபத்து நிறைந்ததாகவும் எங்களுக்கு தெரிகின்றது, ஆனந்தமானதாகவும் இருக்கின்றது. எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நாங்கள் 2 அணிகளாக பிரிந்து இந்த ஆபத்தும் ஆனந்தமும் என்று பேச இருக்கின்றோம். ஆபத்து என்று பேச வருகிறார்கள் சிவசெல்ல மாரிமுத்து, தமிழ் மொழி பத்மலோஜினி, சேனா ராஜேந்திரன். மன்னிக்க வேணும், ஆனந்தம் என்றுதான் இவர்கள் பேச வருகிறார்கள். ஆபத்து என்று பேச வருகிறார்கள் கோபிகா, சர்வேஸ்வரி சிவரூபன், சிவமணி புவனேஸ்வரன், தெய்வராணி, ராஜகுலசிங்கம். இவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மற்றவர்கள் 2 பேரும் புனபெயரில் வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் எங்கள் உறவுகள் தான், ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஒரு இன்று புதிதாக தாயகத்தில் இருந்து வந்தவர்கள் கோவிகை, தமிழ் மொழி. பேரிலேயே மொழியாக இருக்கிறது, தமிழ் மொழி என்று ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு சிறந்த எழுத்தாளர், மனந்திறக்கும் மனிதம் என்ற நூலின் ஆசிரியராக சிறுவர் பாடல்களையும் எழுதியிருக்கின்ற ஒரு சிறப்பான ஆசிரியர் தமிழ் மொழி கோவிகை. இவரை எடுத்துக்கொண்டால் இவர் ஊடகத்துறையிலும் சிறந்து விளங்குகின்றார். அதே நேரம் அவரும் ஒரு சிறந்த எழுத்தாளர், 3 நூல்களை எழுதியிருக்கின்றார். தாயகத்தில மிக சிறப்பாக கொடியட்டி பறக்கக்கூடியவர்கள் இவர்கள். அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். இன்று தெய்வராணி ராஜகுலசிங்கம் என்னுடைய சக ஆசிரியர், என்னுடன் கற்பிக்கின்றார். பல பட்டிமன்றங்களில் இணைந்து பேசியிருக்கிற ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு கவிஞருமாக இருக்கின்றார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். அடுத்தவர்கள் எங்கள் சிவசெல்ல மாரிமுத்து, எப்போதுமே கணித தமிழ் ஆசிரியராக இருக்கின்றார். அவருடைய பாடசாலையும் இந்த வருடம் நான் சென்று பார்த்திருந்தேன். சின்ன பிள்ளைகளுடன் அந்த பாடசாலை ஒரு அடுத்த உதவி அதிபராக இப்பொழுது வர இருக்கின்றார். அவரையும் நாங்கள் உண்மையிலேயே மிக சிறப்பாக வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். அடுத்து எங்கள் சிவமணி, அதாவது சுவிட்சர்லாந்தின் ஒரு ஆசிரியை, மரபு கவிஞர், அது மட்டுமல்ல சிறந்த ஒரு சமய பேச்சாளர் மட்டுமல்ல, நிறைய ராகத்தோட பாடக்கூடியவர். எங்களோட பட்டிமன்றத்தில் எப்போதுமே இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்புறவு சிவமணி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அடுத்து சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், அவரை நாங்கள் மறந்துவிட முடியாது. தாயகத்தில் அவருடைய கலை பொக்கிசம், கலையில மிக சிறப்பாக கெட்டிக்காரியாக இருக்கின்றார். அதே நேரம் எல்லா குடும்பங்களிலுமே கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர், நல்ல சிறந்த ஒரு கவிஞர். அது மட்டுமல்லாமல் பேச்சாளராகவும் இருக்கின்றார். நாட்டுப்புற பாடல்களையும் சிறப்பாக பாடக்கூடியவர். அவரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். அடுத்து எங்கள் பத்மலோஜினி, பிரித்தானிய மண்ணின்ற பிரெஞ்சு ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு கவிஞர், பேச்சாளர். எங்களோட பட்டிமன்றத்தில், எங்களோட விவாத அரங்கத்தில் எப்போதுமே இணைந்து கொள்ளக்கூடிய ஒருவர். அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இது ஒரு சின்ன அறிமுகம். இன்றைக்கு ராஜேந்திரன், அவரும் ஒரு சிறந்த ஆசிரியர், குருவி குஞ்சாங்குள ஊராட்சி மன்ற ஆசிரியர். அவருடைய பாடசாலையும் இந்த வருடம் நான் பார்க்க வேண்டிய சந்தோஷம் இருந்தது. நிச்சயம் அவர்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு நாங்கள் இன்றைய தலைப்புக்கு உடனடியாக வருகிறோம்.
ஆமா, இந்த அவசர வாழ்க்கை என்று சொல்லுவோம் ஒரு பக்கம். நவீன வாழ்க்கை பலதையும் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரம் பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆனால் பேண முடியாதவர்களாக சில இடங்களில் இருப்பதை காணக்கூடியதாய் இருக்கின்றது. சரி, பார்ப்போம். ஏனென்றால் இறுதியில் எங்கட கருத்துக்களோட நாங்கள் உங்களோட வரப்போகின்றோம். இப்பொழுது இருதரப்பும் மிக சிறப்பாக பேச இருக்கிறார்கள். ஆனந்தம் என்று நாங்கள் எப்போதுமே வாழ்க்கையை ஆனந்தமாக பார்க்கிறோம். நான் எப்பொழுதுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவை எப்பொழுதுமே அது ஆனந்தம் என்று நினைத்துக்கொள்ளும். இல்லை, ஆபத்து இதுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இன்று முதலாவதாக எடுத்துக்கொள்ள போறோம். அப்படி என்ன ஆபத்து? அதுக்குள்ள நாங்கள் வலிக்கு விழுகிறோமா அல்லது அந்த ஆபத்துக்குள்ள அடங்கி போகிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் தாயகத்து உறவை தமிழ் மொழி அவர்களை இன்றைய விவாத அரங்கத்தை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் தமிழ் மொழி அவர்களே. இன்றைய நவீன வாழ்க்கை ஆபத்தோ ஆனந்தமோ? அவர் ஆனந்தம் என்று சொல்ல இருக்கின்றார். ஆதலால் நாங்கள் கோபிகாவை அழைக்கப் போகிறோம். ஆபத்தே என்று பேசுவதற்காக கோபிகை உங்களை முதலில் அழைக்கிறேன். வாருங்கள். அப்படி யோகா சொன்ன தமிழ் மொழி ரெடி ஆகிறார். கோவியை நீங்கள் முதலில் தொடங்கலாம். பாமுகம் தொலைக்காட்சி மற்றும் இந்த விவாத அரங்கத்தின் நடுவர் நகுலா சிவநாதன் அவர்களே மற்றும் சக என் சார்ந்தும் என்னை எதிர்த்தும் வாதாட வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். இன்றைய மனிதன் வானை பிளந்து தேரை ஓட்டினான். நாளைய மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. நாகரிகம் என்ற பெயரிலும் நவீனம் என்ற பெயரிலும் இன்று எங்களுடைய வாழ்வியல் என்பது நலிந்து போன ஒன்றாக இருக்கிறது. அதாவது இயற்கையை செயற்கை விழுங்கி கொண்டிருக்கிறது. அதை எப்படி சொல்லலாம் என்றால், கண்ணை விற்று காட்சிகளை வாங்குகிறோம். அப்படியான ஒரு உதாரணத்தை தான் அதற்கு சொல்லிக் கொள்ளலாம். உண்மையில் நவீனம் என்கிற பெயரில் நாங்கள் வாழ்கிற அந்த செயற்கைத்தனமான வாழ்க்கை வந்து அதன் ஆக உச்சங்கட்டமாக சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்களுடைய புன்னகை கூட ஒரு செயற்கையாகத்தான் இருக்கிறது. செயற்கையாகத்தான் இன்று புன்னகை கூட இருக்கிறது. நோய் பெருகி இருக்கிறது, அதனால் வைத்தியசாலைகள் நிறைந்து வழிகின்றன. விவாகரத்து பெருகி இருக்கிறது, நீதிமன்றங்கள் நிறைந்து வழிகின்றன. குழந்தை பெற்றுக் கொள்வது என்பது கூட 10 மாதம் சுமந்து பார்த்து பேணி பெற்றுக்கொள்கிற அந்த குழந்தை செல்வம் கூட இன்று செயற்கை கருத்தரிப்பு முறையில் தான் பெற்றுக் கொள்ளப்படுது. வந்து மலிந்து நலிந்து வந்து கிடக்கிற அந்த மருந்துகளின் தாக்கம்தான் அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வதை செயற்கையாக்கி இருக்கிறது என்பதை உணராமல் செயற்கை முறை குழந்தை பெற்றுக் கொள்வதை ஒரு ஆனந்தமாக எண்ணிக்கொள்ளுகிற ஒரு காலம் தற்போதைய காலமாக இருக்கிறது. அலைபேசி என்கிற ஒன்று வந்து உண்மையில் அலைந்து திரிகிறோம் நடு ரோட்டில். ஒரு இளம் பிள்ளைகளும் நடு ரோட்டில் யார் பக்கத்தில் போகிறார்கள், யார் எதிரில் வருகிறார்கள் என்பது தெரியாத அளவுக்கு அலைபேசியை கையிலே பிடித்துக் கொண்டு சிரித்து கொண்டு போகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள். பைத்தியம் என்று நினைத்து அள்ளி வாகனத்தில் போட்டுக்கொண்டு வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லாத ஒரு குறைதான். பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்கிற அந்த சிந்தனையோ எண்ணமோ எதுவுமே இல்லை. அருகில் வயது முதிர்ந்தவர்கள் நிற்கிறார்கள் என்கிற ஒரு துளி சிந்தனை கூட இல்லாமல் அந்த அலைபேசிக்குள் புதைந்து போய் விடுகிற ஒரு நாகரீகமான உலகமாக இருக்கிறது இப்போது. அந்த தன்பாட்டில் சிரித்துக் கொள்ளுகிற போது தங்களை பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள், இது எப்படியான ஒரு எண்ணப்போக்கை, தங்களை பற்றி ஒரு எண்ணப்போக்கை உருவாக்கும் என்கிற அந்த எண்ணம் கூட அந்த பிள்ளைகளுக்கு வருவதில்லை. அப்படி ஒரு அலைபேசி மோகம். அது மட்டுமில்லை, விளையாடுவதற்கு அலைபேசியை தரவில்லை என்பதற்காக 13 வயது சிறுவன் தூக்கிட்டு தற்கொலை செய்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அன்றைய நாட்களில் நாங்கள் விளையாடியதெல்லாம் பல்லாங்குழியும் தாயம் கிளித்தட்டு கெந்திக்கோடு களவாங்கோடு இப்படியாக நாங்கள் விளையாடிய விளையாட்டுகளில் எங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் வந்தது. அதனால் நாங்கள் மிக தைரியமானவர்களாக இருந்தோம். அந்த விளையாட்டுகள் அப்போது எங்களுக்கு மேல தைரியம். இன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையில் ஒரு புரோய்லர் கோழிகளை வளர்க்கிறது போல எங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம். மனத்தைரியம் என்றால் என்ன விலை என்று கேட்கிற அளவுக்கு இன்று பிள்ளைகளுடைய காலம் மாறி இருக்கிறது. அப்படியான ஒரு உலகமாக இருக்கு. எல்லாம் இருக்கட்டும், தாய்மை என்பது எவ்வளவு ஒரு அழகான விஷயம். அந்த அழகான விஷயத்தை கூட அழகு போய்விடும் என்று இன்னொரு வாடகை தாயை பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காலம். நடிகை நயன்தாராவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு பிரபலமான நடிகை. அவருடைய அழகு காரணமாக அவர் அந்த குழந்தை பெற்றுக் கொள்வதை
அவருடைய தொழில் அப்படி இருக்கிறது. அதனால் அவர் அதை ஒரு வாடகை தாய் மூலம் செய்திருக்கிறார். அந்த 10 மாதங்கள் அந்த குழந்தையை சுமக்கிற அந்த ஆனந்தம் அல்லது பேரானந்தம் என்று சொல்லலாம். அந்த பேரானந்தத்தை எந்த இன்றைய செயற்கை இந்த வாழ்க்கை நவீன வாழ்க்கை தந்துவிடும். அந்த பேரானந்தத்தை எத்தனை விலை கொடுத்து நாங்கள் அந்த பேரானந்தத்தை ஈடுகட்ட முடியும்? அன்பை கூட ஆன்லைனில் தேடுகிற ஒரு காலமாக இருக்கிறது. சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீர்களா, இந்த ஒற்றை வார்த்தைகளினால் பூரித்து போகிற ஒரு வாழ்க்கை. இந்த ஒற்றை பக்கத்தில் இருக்கிற உறவுகளிடம் நாங்களும் கேட்பதில்லை, எங்களை உறவுகளும் கேட்பதில்லை. எல்லோருக்கும் முன்னுக்கும் இருப்பது அலைபேசிதான். அவர்களை நிஜத்தில் அல்லது நேரில் ஒரு விதமான விசாரிப்புகளும் இல்லை. அலைபேசியில் ஆன்லைனில் வருகிற அந்த அன்பு மிகுந்த வார்த்தைகளில் அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைய நவீன வாழ்க்கை தந்திருக்கிற ஆனந்தம் என்று சொல்லுவேன். இது இப்படி இருக்க அன்று நாங்கள் கடிதங்களைத்தான் எழுதி கொண்டிருந்தோம். ஒன்று வாட்ஸ்அப், வைபர், டிக்டாக் அப்படியாக சமூக வலைத்தளங்களும் அல்லது தொடர்பாடல் அந்த சாதனங்களும் பெருகி இருக்கிறது தான். ஆனால் அன்றைய காலத்தில் தூரத்தில் தொலைவில் இருக்கிற உறவுகள் எழுதிய அந்த கடிதங்கள் வருமா என்று அந்த எப்போதடா அந்த கடிதங்கள் வரும் என்று அந்த ஏக்கம், மன ஏக்கம், அந்த கடிதத்தை காணுகிற போது அந்த மனதில் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த தவிப்பு, அதை விரித்து அந்த வார்த்தைகளில், அந்த சொற்களில் அல்லது அந்த எழுத்துக்களில் முகர்ந்து தேடுகிற அந்த அன்பின் வாசத்தை இன்று எந்த வாட்ஸ்அப்பும் தருவதில்லை, எந்த வைபரும் தருவதில்லை. இதுதான் நிஜம். இப்படியாக காலம் கடந்து போகிறதை தவிர உண்மையில் இது ஆனந்தம் என்கிற பெயரில் அல்லது நாகரிகம் என்கிற பெயரில் ஒரு நலிந்து போன ஒரு மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் தான் சென்று கொண்டிருக்கும். இன்றைய காலத்தில் ஆண் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் குடிக்காதவர்கள் அல்லது மதுபானம் பாவிக்க தெரியாதவர்கள், இது நாகரிகமற்றவர்கள், நாகரிகம் தெரியாதவர்கள் என்கிற ஒரு மனப்போக்கை இன்றைய உலகம் உருவாக்கி விட்டிருக்கிறது. நவீன உலகம் தந்த மிக பேரிடியான விஷயம். திருமணங்களை கூட சூம் அலைவரிசையில் திருமணம் செய்கிற ஒரு ஆக கேவலமான ஒரு நிலைமை கூட இன்று நடந்து கொண்டிருக்கிறது. திருமணத்தை தாலியை எடுத்து அந்த மணமகளின் கட்டுகிறதை ஆன்லைன்லேயே வைத்து தாலி கட்டு விடுகிற சடங்கை கூட எங்களுடைய காலத்தில் செய்து கொண்டு நவீன உலகம் தந்திருக்கிறது. இது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எங்களுடைய மூத்தோர் வழிவந்த ஒரு அரும் பொக்கிஷம். அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களுக்கு பின்னால் பெரிய பெரிய உண்மைகள் இருக்கிறது. அது அப்படி இருக்க இன்று சூமலை வரிசையில் தாலியை கட்டிவிட்டு திருமணம் முடிந்து விட்டதாக சொல்லி விடுகிறார்கள். இப்படி போகிறது. உணவை எடுத்துக்கொள்வோம். அரைக்கிறது இல்லை, தேங்காய் திருவுவதில்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே ரெடிமேட். அதாவது கிரைண்டர்ல செய்யறோம். ஆனால் அந்த அம்மியில பச்சை மிளகாய வச்சு அல்லது செத்தல் மிளகாய வச்சு அதுல மாங்காய வச்சு தேங்காய வச்சு அந்த அரைச்சு சாப்பிடுற அந்த சம்பளின் ருசிக்கு எந்த பிளண்டர் சம்பலுமே ஈடாகும். இதுதான் நிஜம். இன்று நவீன உலகம் தந்திருக்கிறது வெறும் மாயை தவிர அது ஒரு உண்மையானதல்ல. நாங்கள் ஒரு மாயையான உலகத்துக்குள்ள இருந்து கொண்டு நாங்கள் ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று வெளியிலே சொல்லிக் கொள்ளுகிறோமே தவிர உண்மையில் அது நிலையான மகிழ்ச்சி. அது எங்களுக்கு தருகிறதெல்லாம் ஆரோக்கிய கேடு. அன்று நாங்கள் சாப்பிட்ட எந்த பழ வகைகளும் ஒன்று இல்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாகற்காயை கொடுத்தா பாகற்காயை ஒன்று பதறிப்போய் பார்க்கிறார். நாங்கள் சாப்பிட்ட பழ வகைகள் சொன்னால் இதெல்லாம் சாப்பிடும். இன்று பிள்ளைகளுக்கு தெரிந்ததெல்லாம் ஸ்ட்ராபெரியும் ப்ளூபெரியும் ஆப்பிளும் என்று. நாங்கள் சாப்பிட்ட பழ வகைகள் விளாம்பழம், மாம்பழம், பலாப்பழம், பப்பாசி பழம் என்று இப்படி நாங்கள் சாப்பிட்டோம். அன்று நாங்கள் மிக ஆரோக்கியமானவர்களாக அழகானவர்களாகத்தான் இருந்தோம். இன்று அந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றவை அல்லது மேலை நாட்டு பழ வகைகள் தான் தெரிகிறது என்றால் அப்படியான ஒரு விளம்பர உலகத்துக்குள் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். விளம்பரம், எல்லாமே விளம்பரம், எல்லாவற்றுக்கும் விளம்பரம். அங்கே திரும்பினால் விளம்பரம், இங்கே யூடியூபை தட்டினால் விளம்பரம், எல்லாவற்றிலும் விளம்பரம். விளம்பர உலகத்துள் நாங்கள் மூழ்கி கொண்டிருப்பதனால் உண்மையில் ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் போலியான ஒரு வாழ்க்கைக்குள் சென்று கொண்டிருக்கிறார். அதனால் நான் இறுதியுமாக அடித்து கூறுகிறேன், இந்த நாகரீக நவீன வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஆபத்தான ஒன்று என்று அடித்து கூறி எனது உரையை நிறைவு செய்யும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம், இயற்கைக்கு இணையானது அல்ல செயற்கை. ஆகவே இயற்கையை செயற்கை விழுங்கி கொண்டிருக்கின்றது என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள். உண்மைதான் இன்றைக்கு. ஏனென்றால் மனிதன் அதை ஆரோக்கியம் என்று நினைச்சு கொண்டு செய்கிற அத்தனையுமே எங்களுக்கு அது ஆபத்தாக முடிகிறதாகத்தான் பார்க்கின்றோம். அந்த நிலையில நீங்கள் குழந்தை பிறக்கிறது, உணவு வகைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அதை விட சமூக வலைத்தளங்களிலேயும் அலைபேசிகளிலேயும் உலா வருகின்ற
இளையோர்களாலேயோ மக்களாலேயோ இன்றைக்கு ஆபத்துக்களும் நிறைய இருக்கு. நாம் வன்னியில் ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன். அவர் டெலிபோன் வச்சுக்கொண்டு கதைச்சு கொண்டு போறாரு. நடு ரோட்டுக்கு வந்தவர் திடீரென கார் ஸ்டாப் பண்ணி அவரை வெளியேற்ற வேண்டிய நிலை கூட வந்திருக்கின்றால் அவ்வளவு தெரியாமலே போகக்கூடிய நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு அலைபேசியில ஏதோ சிரிச்சு கொண்டு கதைச்சு கொண்டு தாங்களாகவே இதுக்கு என்ன பைத்தியமான்னு சொல்ற அளவுக்கு போய்கொண்டிருக்கிற நிலைமை இருக்கின்றது. அதை விட விளம்பரங்களின் கவர்ச்சியில இன்றைக்கு அதையத்தான் வாங்க வேணும் என்று இருக்கிறது உண்மைதான். அவை அப்படி பார்த்தோம்டா ஆரோக்கியம் இதுக்குள்ள இல்ல, அமைதி இல்ல, செயற்கையாகவே இருக்கின்றது. ஆனவடியால் இதில் ஆபத்து இருக்கிறது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் கோவியா, அழகாக பேசி இருக்கின்றீர்கள். நாங்கள் அடுத்து அழைக்க போவது அடுத்தது ஆனந்தமே என்று எப்படி சொல்ல போகிறோம்? இது என்ன ஆனந்தம் தானே வாழுகிறோம், ஏன் நாங்கள் ஆனந்தமாக வாழவில்லையா என்று கேட்கறதுக்காக நாங்கள் தமிழ் மொழியை அழைக்கின்றோம். வாருங்கள் தமிழ் மொழி. கேக்குதா? அனைத்து தலைமைக்கும் எதிரணியினருக்கும் மின்சார அணியினருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய நவீன வாழ்க்கை ஆனந்தமானதா ஆபத்தானதா என்ற தலைப்பினை தந்து வாதாடுவதற்காக எங்களை அழைத்தமைக்கு முதன்மையாக நன்றியை கூறிக்கொண்டு, ஆனந்தமே என்ற தலைப்பில் வாதாட வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே இன்றைய நவீன காலம் என்பது ஆரோக்கியமற்றதாக சகோதரி பல விடயங்களை அடுக்கி அடுக்கி கூறிக்கொண்டு போனார். மிகவும் ஒரு ஆச்சரியமான விடயமாகவே இருந்தது. அதாவது செயற்கை முறையிலான கருத்தரிப்பு. இங்கே செயற்கை முறையிலான கருத்தரிப்புன்றது சாதாரணமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் செய்கின்றார்களா என்றால் இல்லை. 100% நயன்தாராவை ஒப்பிட்டு கூறினார்கள். இந்த நயன்தாரா 40 வயதில் திருமணம் செய்தவர். இந்த 40 வயதில் அவருக்குள்ள நோய் அந்த குழந்தைக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் கருவிலே சுமக்கவில்லை, வாடகை தாயை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக தொலைபேசி. இந்த தொலைபேசி என்பது பாவனை முறையை பொறுத்தது. அதாவது இன்று நாங்கள் இந்த இடத்திலே கூடுவதற்கு கூட இந்த தொலைபேசி மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த தொலைபேசி ஊடாக நாங்கள் கலையை வளர்க்கின்றோம், எங்களோட கல்வி செயற்பாடுகளை துரிதமாக செயற்படுத்தி வருகின்றோம். தொலைதூர உறவுகளை நாங்கள் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கின்றோம். இப்படி பலவாறான சேவைகள் எங்களுக்கு உடனடியாக இருக்கும் போது இந்த தொலைபேசி எந்த வகையில் தவறானதாக இருக்கு, அது ஒரு விடயம். அதை விட இங்கே திருமணம், ஆன்லைன் திருமணத்தை பற்றி கூறினார். இன்றைக்கு 23 வயசு 25 வயசுல ஆன்லைன் திருமணம் என்று சொன்னால், அந்த ஆன்லைன் திருமணம் செய்த குழந்தையின் பெற்றோர் எத்தனை வயதுடையவர்கள்? அவர்கள் அன்று எப்படி இருந்தார்கள், இன்று ஏன் அப்படி மாற வேண்டும்? அந்த குழந்தையில் தவறா, நவீனத்தில் தவறா, இல்லை என்றால் பெற்றோர்களில் தவறா? அதை வடிவாக சிந்திக்க வேண்டும். அதே போன்று சகோதரி கூறினார், 13 வயது குழந்தை தற்கொலை, தொலைபேசி தராவிடில் 13 வயது தற்கொலை. இந்த 13 வயது குழந்தை தற்கொலை செய்வதற்கு யார் காரணம்? குழந்தையா, தொலைபேசியா, பெற்றோரா? தொலைபேசியை உங்களுடைய சுயத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் ஆசாபாசங்களுக்காகவும் அந்த குழந்தையிடம் கொடுத்துவிட்டு, சிறு வயது முதல் கொடுத்துவிட்டு 13 வயசிலே பறிக்க வலிக்கிட்டால் அந்த பிள்ளை தருமா? நீங்களே அந்த தவறு செய்கிறீர்கள். அந்த தவறு நீங்கள் செய்தபடியால் தான் 13 வயசுலையும் உங்களுடைய பலவீனத்தை வைத்து அந்த பிள்ளை அந்த நிலைக்கு உருவாகின்றது. நீங்கள் உங்களுடைய இந்த இடத்திலே ஒவ்வொரு தவறும் நிகழுதென்றால் அந்த தவறுக்கு நாங்கள் தான் காரணம். இன்று ஒரு குழந்தை அரைகுறையாக ஆடை அணிந்து நடுவீதியில் செல்லுவதற்கு காரணமே நாங்கள் அடிப்படை கலாச்சாரம், அடிப்படை பண்பாடுகள், பழக்க வழக்கங்களோடு வளர்ந்த பெரியார்கள் ஒரு வயசு தொடக்கம் 13 வயசு வரை 20 வயசு வரை வளர்ந்து வரும் பிள்ளை எங்கள் கையடியில் வச்சு வளர்க்கிறோம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சிறுவயது முதல் எங்களுடைய கலாச்சாரம் பண்புகளை நாங்கள் ஊட்டி வளர்க்காத ஒரே காரணம் அந்த குழந்தை தவறு செய்கிறது. இதுதான் உண்மை. இந்த விடயங்கள், அதை விட இன்று உணவு பழக்கத்துக்கு வருகின்றார்கள். உணவு பழக்கத்தை இதில் அழகாக குறிப்பிட்டிருந்தார் சகோதரி. இந்த உணவு பழக்கம் என்பது
சாதாரணமாக இன்று உண்மையிலேயே செயற்கை உரங்களால் செயற்கை நாசினிகளால் தான் பழங்கள் வருகின்றது இல்லை என்று சொல்லு. இதற்கு முற்பட்ட காலத்தில் தான் எந்த ஒரு செயற்கை மருந்துகளும் பாவனை இல்லாமல் நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்டது உண்மை, அதனால் நோயற்று வாழ்ந்தது உண்மை. ஆனால் அதே மனிதர்கள் தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் ஏன் இந்த காலத்தில் ஏன் அதை மாற்ற வேண்டும்? இன்றும் நாங்கள் ஒரு மாத்திரை இல்லாமல் வாழ்கின்றோம், நோய் இல்லாமல் வாழ்கின்றோம் என்றால் அந்த காலத்தில் எப்படி முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அதை இன்றும் நாங்கள் செயற்படுத்தி வருவதால் அந்த தாக்கங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோம். நீங்கள் மாறுவதுதான் மிக மிக பிரச்சனையானது. நீங்கள் ஏன் மாற வேண்டும்? உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விடயம் என்றால் அதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆசைகளை அதிகமாக வளர்த்து, எங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் செய்தால் இது எனக்கு எவ்வளவு பாதிப்பு வரும் என்று தெரிந்தும் நான் அந்த விஷயத்தை செய்வனாக இருந்தால் அது என்னுடைய தவறு. தொழில்நுட்பத்திலோ நவீனத்திலோ எந்த ஒரு தவறும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யும். அதை மீறி செய்துவிட்டு இந்த நவீனம் வளர்ந்ததால் தான் இங்கே பிரச்சனைகள், இந்த நவீனம் வளர்ந்ததால் தான் எங்களுக்கு ஆபத்து, இந்த சமூகம் ஒரு காலமும் இல்லை. நான் மாறுகின்றேன். நான் புதிதாக ஒன்றை கண்டவுடன் நான் மாறுகின்றேன். புதிதாக ஒன்றை கண்டவுடன் நான் அதை அபகரிக்க விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய ஆசைகளும் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையும் தான் இந்த இப்போது நடக்கின்ற இந்த காலத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு ஆபத்தான விடயங்களுக்கு மிக முக்கிய காரணம். நவீனம் இன்றைக்கும் எங்களுக்கு நன்மையே செய்து கொண்டு வருகின்றது. அதை உணர்ந்து தேவைக்கு ஏற்ற வகையில் நாங்கள் இந்த நவீனத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய. மிகச் சிறப்பு. உண்மையிலேயே கால மாற்றம் என்பது கடுகதியாகவே நடைபெற உண்டு. மாற்றத்துக்கு ஏற்ற மனிதன் வாழ்வதுதான் சிறப்பு. அந்த வகையிலேயே இன்றைய காலம் மாறி இருக்கிறது. ஆனா ஏன் நீங்க மாறுறீங்க? நீங்க இயற்கையாகவே இருங்கோ என்றுதான் அவர் அழகாக சொல்லுகிறார். ஆசைகளை அதிகமாக்காமல் அளவாக வைத்துக் கொண்டு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் இன்பம் அதிகம், ஆனந்தம் அதிகம் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். அதாவது பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறதாக தெரிகிறது. அவர்கள் தான் வாங்கி நவீனத்துக்குள்ள ஆளாக்குகிறார்கள் என்ற கருத்தையும் அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் தான் மாறுகிறீர்கள், ஆகவே மாறாமல் இருங்கோ என்ற கருத்தை அழகாகவே தமிழ் மொழி சொல்லி இருக்கின்றார். உணர்வுகளை கட்டுப்படுத்தி உங்களோட வாழ்க்கையை அமைத்தால் எல்லாம் ஆனந்தம்தான் என்று அழகாகவே அவருடைய பேச்சு நிறைவு செய்திருக்கிறார். சிறப்பு, வாழ்த்துக்கள் தமிழ் மொழி. அழகான பேச்சு, அற்புதமாக இருந்தது. இருவரும் மிக சிறப்பாகவே பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த வருடம் வரப்போகிறோம். சிவமணி அவர்கள் ஆபத்து என்று சொல்லி அழைக்கிறேன். பாருங்கள் சிவமணி, என்ன செய்கிறது? ஆபத்தாக இருக்குது. பாமுக அதிபர் அவர்களுக்கும் அவரது பாரியாருக்கும் இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் அரங்கிலே பாதாட வந்திருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் இந்நிகழ்வை பார்த்தும் ரசித்துக் கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பாக நவீன உலகிலே ஆனந்தமா ஆபத்தா நிறைந்திருக்கின்றது என்ற அருமையான தலைப்புடன் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் ஆனந்தம் என்று பேசுபவர்களை பார்க்கின்ற போது சிறிது நகைப்பாகத்தான் இருக்கின்றது. மிகவும் ஆபத்தான சூழலை நோக்கி இன்றைய காலம் போய் கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி இவர்கள் இதை பேசுகின்றார்கள் என்று எனக்கே சந்தேகமாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, அன்றைய மக்கள் மத்தியிலே உலா வந்த செய்தித்தாள்களாக இருந்தால் என்ன, தொலைக்காட்சிகளாக இருந்தால் என்ன, வானொலியாக இருந்தால் என்ன, அவை மக்களின் நலன் கருதி மிகவும் புனிதமாக நாகரிகமாக மக்கள் மத்தியிலே உலா வந்தன. அந்த ஊடகங்கள் மூலமாக மக்கள் அதனோடு சேர்ந்து பயணித்த பொழுது மொழி, கலை, கலாச்சாரம் மிகவும் சீராக இருந்தது, மிகவும் பேணப்பட்டது. ஆனால் இன்றைய உலகிலே இந்த இணையத்தின் வழி வந்திருக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்கள் ஆகிய ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று இந்த வலைத்தளங்களால் இன்று எத்தனை வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அனைவருமே அறிவீர்கள். இதனாலே எங்களுடைய கலை, மொழி, கலாச்சாரம் எல்லாமே பண்பாடு எல்லாமே பாழ்பட்டு போய் கொண்டிருக்கின்றது. இது மிகவும் ஒரு நவீனத்தினால் உருவான ஒரு மிகவும் பாரிய பாதிப்பு. இது எங்கே போய் இந்த நவீன உலகம் மக்களுக்கு ஆனந்தத்தை தரப்போகிறது என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
அது போலவே அன்றைய காலத்திலே நடுவரவர்களே நாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தோம். சூரியன் உதிக்கின்ற போது எங்கள் மனங்கள் உதித்தன. நிலவை கெட்ட போது நாங்கள் ஆனந்தப்பட்டோம். கடலில் ஆற்றிலே குளித்து மகிழ்ந்தோம். மண்ணோடு உறவாடினோம். இன்று இவையெல்லாம் எங்கே போய்விட்டன? இயற்கையோடு மக்கள் உலாவி செய்வதே குறைந்து விட்டது. வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கின்ற ஒரு உடல், ஒரு சுகாதாரமான ஒரு உடல் பலம் இல்லாதவர்களாகத்தான் இன்று அனைவருமே நாம் பார்க்கக்கூடியார்கள். முடங்கி போயிருக்கிறார்கள். தொலைபேசி என்கின்ற ஒரு தொல்லைக்குள்ளே எல்லாரும் அடங்கி போய் விட்டார்கள். இதனாலே அவர்களுடைய உடல் நலம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தரமில்லாத உணவுகளை இன்றைய மக்கள் கடைகளிலே வேண்டி வேண்டி உண்கின்றார்கள். காரணம், ஓடி ஓடி ஆணும் பெண்ணும் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. கடைகளிலேதான் உணவுகளை, ரெடிமேட் உணவுகளை வேண்டி உண்பதனாலே மிகவும் பாதிப்பான உணவுகளை அவர்கள் உட்கொள்கிறார்கள். அவர்களுடைய ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், இன்றைய மக்கள் தனிமையை தாங்களாகவே உருவாக்கி கொள்கிறார்கள். ஒன்றில் தனிமைக்கு மற்றவர்களை உட்படுத்துகிறார்கள். சிறிய குழந்தைகளை தனிமைப்படுத்துகிறார்கள், முதியோர்களை தனிமைப்படுத்துகிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த நாகரிக உலகம் போய்கொண்டிருக்கின்றது. இதனாலே மிகவும் மன அழுத்தத்துக்கு உள்ளானவர்கள் நிறையவே நாட்டில் பெருகி கொண்டு செல்கின்றார்கள். இது எங்கே ஆனந்தத்தை தரப்போகின்றது? அது மட்டுமல்ல, போதை வஸ்து என்பது இன்று மிகவும் பல்கி பெருகிவிட்டது. இது இன்று மாணவர்களின் பள்ளிப்பைகளில் கூட உலா வந்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் இந்த நாகரிகத்தினால் உருவானது. அன்றைய காலத்திலே சிறப்பான ஆன்மீகம் இருந்தது நடுவர்களே. ஆன்மீகத்தின் வழியிலே மக்கள் சிறப்பாக பிள்ளைகளை வழிபடுத்தினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயிர்களையும் மதித்தார்கள், அன்பு வைத்தார்கள். ஒருவர் மீது ஒருவர் பாராட்டிய அன்பினாலே எந்தவித தீங்கையும் மற்றவர்களுக்கு விளைவிக்கவில்லை. ஆனால் இன்று பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற எல்லோருமே எதை விற்றால் என்ன, எதை கொடுத்தால் என்ன, நான் வாழ்ந்து விட்டால் போதும் என்று தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே கருத்திலே கொண்டு இந்த சமுதாயத்தையும் பாழாக்கி தம் குடும்பத்தையும் பாழாக்கிறார்கள். தமிழ் மொழியவர்கள் சொல்லியிருந்தார்கள், வாடகை தாயை பற்றி சொல்லியிருந்தார்கள். நான் அதை விட்டுவிட்டேன். அந்த வாடகை தாய் அந்த பிள்ளைகளை பெற்று நயன்தாராக்கு கொடுத்து விட்டு அவள் எவ்வளவு துன்பப்பட்டாள் என்பதை அவர்கள் அறிவார்களா? அந்த வாடகை தாய் மிகவும் துன்பப்பட்டால் அந்த பிள்ளைகளை பிரிந்து வாழ. அவள் பணத்துக்காக, இன்றைய காலத்திலே பணம் என்பது மிக முக்கியமாகிவிட்டது. அந்த பணத்துக்காகவே தான் இந்த காரியத்தை செய்தார். அவ்வாறான ஒரு துன்பமான வாழ்க்கை தான் நடுவர்கள் இந்த நாகரிக காலம் கொண்டு செல்கின்றது. தொலைபேசிக்கு பெற்றோர்களை அடிமையாகிவிட்ட போது எப்படி பிள்ளைகளை அவர்கள் வளர்ப்பார்கள் என்றார். பெற்றோர்களே தொலைபேசிக்கு அடிமையாகிவிட்ட காலம் என்று உருவாகிவிட்ட நடுவர்களே. அச்சம், வன்முறை, பேராசை, குற்ற உணர்வு இவற்றின் மீது வளரும் எதுவும் மனித குலத்துக்கு மேன்மையை தரப்போவதில்லை. எப்போதுமே துன்பமே ஆபத்தே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. எப்படி பார்த்தோம்டா, அன்று இயற்கையோட அந்த பத்திரிகைகள்ல இருந்தோம். இன்று பார்த்தா மின் இதழ்கள், மின் அஞ்சல் என்றும் சமூக வலைத்தளங்கள் என்றும் நாங்கள் ஓடி ஓடி போகக்கூடிய காலத்துக்குள்ள இருக்கிறோம் என்றால், இதுக்குள்ள கூட நிறைய ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்தை காண்கிறோம் என்பதை அழகாகவே சொல்லியிருந்தார். ஏனென்றால் இங்கு பணத்துக்காகவும் பொருளாதார தேட்டத்துக்காகவும் ஓடக்கூடிய மக்களாகத்தான் இன்றைய மக்கள் இருக்கிறோம். இதனாலதான் சுயநலம் என்பது அதிகமாகி பொது நலத்தை விட்டு விட்டு போகிறார்கள் என்ற போல இருக்கின்றது. ஏன்னா பொதுநலமே இல்லை, சுயநலம், தான் வாழ்ந்தால் தனது குடும்பம் வாழ்ந்தால் என்ற நிலைக்கு வருகின்றது. அவே தொலைபேசி உரையாடல், உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் உணவுக்கு அடிமையாக வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படி பார்த்தால் இங்கே ஒரு ஆனந்தம் இருக்கின்றது. ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்துல இருக்கிறோம். ஆன்மீகமே இல்லை, ஆன்மீகத்தோட ஈடுபடுற பிள்ளைகளே இல்லை. நீங்க பார்க்கும்போது அது மிக கவலையை அளிக்கின்றது என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த காலம் நிலவு, இவற்றை நிலவு, இயற்கை, மரங்கள் என்று அப்படி இல்லையே என்று அழகாகவே அவருடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சிவமணியின் கருத்து. சரி, இனி அடுத்த பக்கத்துக்கு நாங்க போவோம். இல்லை, ஆபத்து இல்லை, ஆனந்தம் என்று பேசுவதற்காக நாங்கள் சிவசெல்ல மாரிமுத்தை அழைக்கின்றோம். வாருங்கள் சிவசெல்ல மாரிமுத்து. நடுவர் உள்ளிட்ட அவையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கம். அக்கா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, கேக்குது. அண்மையிலே தாயக மண்ணிற்கு, தமிழக மண்ணிற்கு வருகை தந்து ஒரு மிக சிறப்பான ஒரு மகிழ்வோடு அமர்ந்திருக்கக்கூடிய, தாயகத்திற்கு சென்று வந்து அந்த மனநிறைவையும் அனுபவித்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். கூடியிருக்கக்கூடிய அவையோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு தலைப்பு, இன்றைய நவீன வாழ்க்கை ஆனந்தமானதா ஆபத்தானதா?
எனக்கு எதிரணியில பேசின அந்த 2 பேரும் பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப நகைச்சுவையாகவும் நகைப்பாகவும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா தமிழ் மொழின்னு அவங்க பேர் வச்ச உடனே அவங்க எவ்வளவு அழகா பேசினாங்க. எதிரணியில இருக்கக்கூடிய அந்த எதிரணியில ஒரு அம்மா பேசினாங்க. அவங்க நிறைய கருத்துக்கள் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது கண்ணை விற்று காட்சி வாங்கியது போல. நடுவர் அவர்களே, இன்றைக்கு இருக்க வந்து ஆபத்து இல்ல, அதாவது தெரியல, அதாவது பொழுது இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லவர்களா இவங்களுக்கு இணையம் தான் சிக்கல். இணையம் நோ சவுண்ட், சத்தம் கேட்கவில்லை. சிவசெல்ல மாரிமுத்து, நீங்கள் ரூட்டருக்கு கிட்ட இருங்கோ. இந்திய நாட்களுக்கு இது ஒரு சிக்கல் இருக்குது இந்த இணையதளம். அக்கா வணக்கம், இப்ப கேக்குதா? கேக்குதா? சரி பேசுங்க. பேசுங்க. தருமன் நாட்டை சுற்றி பார்க்க போகும்போது எல்லாரும் நல்லவர்களா தெரிஞ்சாங்க. துரியோதனன் நாட்டை சுற்றி பார்க்க போகும்போது எல்லோரும் கொடியவர்களா தெரிஞ்சாங்க. எதிரணியில இருக்கவங்க எல்லாம் துரியோதனனுடைய வகைராவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கண்ணை விற்று யாரும் காட்சி வாங்கவே இல்லை. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளிர்சாதன வசதி உண்டா? வீட்டுல குளிர்சாதன வசதி கிடையாது. இன்றைக்கு எத்தனை அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்திருக்குங்கிறத யோசிங்க. கட்டாந்தரையில் படுத்திருந்தவர்கள் அனைவரும் இப்பொழுது அடுக்குமாடி குடியிருப்பில் அழகான பஞ்சு மெத்தையில் துயிலக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு நவீன வசதி தானே, இது ஒரு நவீன வாழ்க்கை தானே. போக்குவரத்து வசதி அந்த காலத்துல தந்தி வந்தாலே, இப்ப எதிரணியில பேசும்போது அந்த அக்கா சொன்னாங்க, கடிதத்தை வாங்கி அதை முகர்ந்து பிரித்து அதை நுகர்ந்து அதை அனுபவித்து அதை ரசித்து எல்லாம் பண்ணலாம். ஒரே ஒரு தந்தி வந்திருக்குன்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போனா போதும், எம்மா உங்களுக்கு தந்தி வந்திருக்குமோன்னு சொன்னா போதும், நெஞ்சு வலி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஐயோ அப்படிங்கிற எண்ணம் வரும். உண்டுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, தந்தி இல்லை. நாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்மளாக்காக செல்போன்ல முகத்தை பார்த்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இங்க அவங்களுடைய முகத்தை நேருக்கு நேர பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க பத்மலட்சுமி அக்காவெல்லாம் பாருங்க, தான் மகளை அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு இங்க இருந்து அவங்க அங்க வேலை பார்க்கறத பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வருவாங்க. அதுக்கு எடுத்து அலைபேசிக்குள்ளேயே புதைந்து போயிட்டாங்க. பல்லாங்குழி கிளியாந்தட்டெல்லாம் விளையாண்டாங்களாம். நடுவர் அவர்களே, எங்க ஊர்லயும் பல்லாங்குழி கிளியாந்தட்டெல்லாம் விளையாடுவாங்க. அந்த விளையாடும் போது அந்த பெண்களுக்குள்ள சண்டை வரும் பாருங்க. அந்த தேன் தமிழ் வார்த்தைகளை எல்லாம் பேசுவாங்க. அகத்தியர் எழுதின நூல்லையும் சரி, தொல்காப்பியர் எழுதின நூல்லையும் சரி, பரிமேலழகர் எழுதிய நூல்லையும் சரி, அந்த பெண்கள் பேசக்கூடிய தேன் தமிழ் வார்த்தைகளுக்கு பொருளே இருக்காது. அந்த அளவுக்கு தூய தமிழ் வார்த்தைகளை எல்லாம் அள்ளி கொட்டி, எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு முத்த மாத்தி போட்டுட்டா அப்படின்னா அங்க வர்ற குடுமி புடி சண்டைய பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பேசாம இருந்த ஆளெல்லாம் இருக்கு. பல்லாங்குழியில ஒரு முத்த மாத்தி போட்டதுக்கு 10 வருஷமா பேசாம கிடந்த குடும்பம் எல்லாம் இருக்கு. டைவர்ஸ் வாங்கிட்டு போன குடும்பம் எல்லாம் இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்து வாடகை தாய்மைங்க. எத்தனையோ பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய சூழல் இல்லாத பொழுது கை கொடுப்பது அந்த வாடகை தாய்முறை தான். என்னால குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னாலும் என்னுடைய கணவருக்கு வேற ஒரு பெண்ணை மனம் முடிச்சு வைக்கல அப்படின்னாலும் வேற யார் மூலமாவது என் சந்ததியை வளர வைக்கணும். இது இன்னைக்கு நேற்று நடக்கல. மகாபாரதத்திலேயே அம்பிகை அம்பாலிகையோட மகரிஷிகள் கூடிதான் குழந்தை பிறந்ததா மகாபாரதமே சொல்லுது. வாடகை தாய்முறை இன்னைக்கு நேற்று இல்ல, இது நவீன காலம்னு நீங்க நினைக்காதீங்க. மகாபாரதத்திலையும் இருக்கு, ராமாயணத்திலையும் இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க இந்த எதிர்த்தால பேசினாங்க, அன்பு ஆன்லைன்ல தேடுறாங்க. உண்மையிலேயே எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? நகுலா அக்கா இந்தியாவுக்கு வந்தப்ப முதல்ல அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஓடி போய் அவங்க கால்ல விழுந்துதான் தொட்டு கும்பிட தோணுச்சு. நான் காலில் தான் விழுந்து தொட்டு கும்பிட்டேன். கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் அந்த செல்போன்லயே பார்த்த முகத்தை நேர்ல பார்க்கும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். இத கொடுத்தது யாரு? இந்த நவீன வளர்ச்சி தானே. இந்த செல்போன் இல்ல, இந்த நவீன வசதி இல்லை அப்படின்னா
நான் நகுலாக்காவினுடைய அறிமுகமே எனக்கு கிடைக்காம போயிருக்கும். அடுத்தால அவங்க சொன்னாங்க, அம்மியில மிளகா வச்சு வத்தல் வச்சு அரைச்சி சாப்பிடணுமா. நடுவர் அவர்களே, ஒன்னே ஒண்ணு கேட்க, இந்த பேசின இந்த அம்மா 4 மிளகாவும் ஒரு வத்தலையும் கொடுத்து கொஞ்சம் புளியையும் கொடுத்து அரைக்க சொல்லுங்க. அரைக்க தெரியுமான்னு கேளுங்க. முதல்ல அரைக்க தெரியாது, நம்மாக்கு அரைக்க தெரியாது. ஆனா புருடா விட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த அம்மியில அரைச்சு முடிச்சுட்டு அந்த வலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கை காந்தும் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த கை காந்தும். இன்னைக்கு மிக்சியில ஒரு திருக்கிட்டு கை காந்தல் இல்லாம சுவையா சாப்பிட்டுட்டு போயிடும். நீங்க உங்களுக்கு நாக்குக்கு ருசி கேட்கிறீங்களே, உங்க பெத்த தாயார் அம்மியில அரைச்சு கை காந்தலோட அந்த ஒரு எரிச்சலோட இருக்காங்களே, அதுவும் உங்களுக்கு தெரியலையா? துணி துவைச்சு கையெல்லாம் வலிச்சுதுமா. அந்த காலத்துல துணி துவைச்சு முதுகெல்லாம் வலிக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல, ஒரு சுவிட்ச போட்டுவிட்டா தன்னால சுத்தி துவைச்சு அயன் பண்ணியே கொடுத்துருது. நீங்க நவீனத்துக்கு வாங்க. அதுக்கு அடுத்து சாப்பிட்டா என்னது ஆன்லைன்ல தாலி கட்டுறாங்களாம். இதுவும் புதுசு கிடையாது, இது நவீனம்னே நீங்க சொல்லாதீங்க. ஆன்லைன்ல யாரும் இப்ப தாலி கட்டுறது நவீனம் கிடையாது. நடுவர் அவர்களே, ஆதி காலத்துல மன்னர்கள் ஆட்சி காலத்துல அந்த இளவரசன் வெளியூருக்கு போயிருந்தா அவனுடைய உடைவாளை கொண்டு போய் தாலி கட்டக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் இருந்தது. ஆன்லைன்ல தாலி கட்ட அதையும் கொஞ்சம் மாத்திக்கணும், புரிஞ்சுக்கணும். 2 கருத்து தான். இல்ல ஆன்லைன்ல சின்ன திரையில ஆன்லைன்ல தாலி கட்டினோம் கேட்கல. இறுதியான வரிய சொல்லி முடியுங்க. பாத்தீங்களே, நவீனம் ஆனந்தம் பண்ணீங்கள். இன்றைக்கு நவீனம் இல்ல. நகுலாக்காவினுடைய மகளுக்கு ஒரு வாரத்துல திருமணம்னாலும் சரி, பத்மலோசினி அக்கா மகளுக்கு சடங்கு வைபவம் வச்சாலும் சரி, நான் இங்க இருந்து உடனே பிளைட்டை பிடிச்சி அடுத்த ஒரு 24 மணி நேரத்துல அங்க போயிட முடியும். அப்ப இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எங்கனாலும் போயிடலாம் இல்லையா? இந்த தகவல் தொடர்பு போக்குவரத்து வசதி அந்த காலத்துல கிடையாது நடுவர் அவர்களே. மாட்டு வண்டியில தான் போகணும். அதனால எதிரணியில இருக்க எல்லாரையும் நகுலாக்கா அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு மாட்டு வண்டியிலேயே ஜெர்மனிக்கு வரும்படி நீங்க பத்திரிகை கொடுத்து அழைக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு, அதுக்கடுத்து தகவல் தொடர்பு வசதியை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம எல்லாரும் ஜூம்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த தகவல் தொடர்பு அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க நவீன காலத்துக்கு விரும்பல. அதனால எல்லாரும் அதை ஆஃப் பண்ணி போட்டு செவுரை பார்த்து பேசி உலக அளவில் புகழ் பெறும்படி அன்போடு வாழ்த்தி கொண்டு, நடுவர் அவர்களே, நீங்க அந்த கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறாங்கன்னு அந்த எதிரணியில பொய் சொல்றதுக்குன்னே ஒரு அக்கா வந்திருப்பாங்க, சிவமணி அக்கா. வாயை திறந்தாலே வண்டியா பொய் சொல்லுவாங்க. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கடையில ஒரு தோசையை வாங்கி, கொஞ்சம் நீ ஒரு உருண்டை நான் ஒரு உருண்டை, நீ ஒரு துண்டு நான் ஒரு துண்டு, காட்டுமா நீங்க சாப்பிடுங்க. அந்த கொஞ்சல் குலாவல் தனிமையில தான் இருக்கும். ஒரே 10க்கு 10 அறைக்குள்ள மாமியாரு மாமனாரு நாத்தனாரு நாத்தியா கொழுந்தியா திரும்ப கொழுந்து ஒரு 50 டிக்கெட்டை ஒரு 10க்கு 10 அறைக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு 2 பேர் கொஞ்சம் முடியுமா? சிவமணி அக்காவும் அவங்களோட மாப்பிள்ளையும் இப்படி இருந்தா சிரிச்சு பேச முடியுமா? அப்போ இந்த தனிமை கூட நவீன காலத்துல ஒரு ஆனந்தமா தான் இருக்கு. அதை உணர்றதுக்கு நீங்க இளமையா இருந்திருக்கலாம். பாவம், நீங்கள் எல்லாம் வயோதிக பருவத்துல இருக்கீங்க. ஆனால் எங்கள் நடுவர் அவர்கள் மிகவும் இளமையானவர். இந்த காலத்துல உள்ளவர், இந்த நவீன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர். நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அழகாகவே பேசியிருந்தார். நகைச்சுவையாகவே இருந்தது. எப்படி பார்க்கிறோம் என்றால், அந்த கோவியா சொன்ன கண்ணை விட்டு காட்சி, அதாவது மயக்கித்தான் அந்த காட்சி எங்களுக்கு தெரிகிறது தான். அவர் அந்த விளம்பர யுக்திகளை பேசியிருந்தார். நீங்கள் அதாவது நவீனத்துக்குள் வந்து விட்டீர்கள். அந்த நவீனம் இன்றைக்கு வந்ததனால்தான் நாங்கள் இப்படி சூமில் கூட ஒரு அரங்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அதை விட அந்த தகவல் தொடர்பு இன்றைக்கு மிக இலகுவாக கிட்ட வந்திருக்கின்றது. அதாவது உள்ளங்கைக்குள் உலகத்தை கொண்டு வந்திருக்கின்றது தகவல் உலகுதான். அப்படி பார்த்தோம்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை செல்வதற்கான பயணங்கள் இது எல்லாம் இன்றைய மாற்றம், அதாவது நவீனத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தோம்னா மிக விரைவாகவே செயற்படுகின்ற நிலைகளை அழகாக சொல்லி இருக்கின்றார். எப்படி பார்த்தாலும் அந்த மாட்டு வண்டியில போறது ஒரு ஆனந்தம் தான்.
அதாவது என்னதான் செயற்கை எம்மை அணைத்தாலும் டிக் 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 கண்ட அந்த மாட்டு வண்டியில் போற ஒரு சுகம் இல்லவே இல்லை. அதுபோல இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அதே சந்தோஷம் இல்லை போல் தான் தெரிகிறது. இருந்தாலும் நவீனத்துக்குள்ள நவீனம் வந்ததால தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி வாழ்கிறோம் என்பது உண்மையான ஒன்றாகவே இருக்கின்றது. அதனால்தான் பஞ்சன மெத்தையில் நாங்கள் தூங்குகிறோம் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். நன்றி சிவசெல்ல மாரிமுத்து, மிக அழகாகவே உங்களுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த நாங்கள் சர்வேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் சர்வேஸ்வரி, என்ன எல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள், ஆனால் அதற்குள் ஆபத்துத்தான் சூழ்ந்திருக்கிறது என்பதை அழகாக சொல்வதற்காக சிவரூபன் சர்வேஸ்வரியை அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம். வணக்கம். இந்திய நவீன வாழ்க்கை ஆனந்தமானதா ஆபத்தானதா? முட்டாள்களை பார்த்து முயல் ஓடுமா ஆமை ஓடுமா என்று கேட்ட மாதிரி இருக்கு. பிரச்சனை இல்லை, ஆனால் இதை ஆபத்துத்தான் என்பதுதான் என்னுடைய சால்வாகின்றது. தாய்மொழியாம் தமிழ் மொழி தளராத நமது மொழி, வாய்மொழியாம் வாய்மை என்று வண்ணமாக உரை தருவேன் என்று இச்சந்தர்ப்பம் வழங்கிய தலைமைக்கும் துணைத் தலைவருக்கும் அரங்கிற்கு நடுவரவாய் நெருங்கிடும் நவுலா சிவநாதனுக்கும் ஆபத்து என்று அடித்து வைக்கும் மணிக்கும் ஆனந்தமே என கொட்டி இன்பம் காண வந்திருக்கும் எதிரணிக்கும் இரவு நேர தென்றலோடு உலகில் சேர்ந்து இசை கட்டும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஆனா எங்க அப்பா என்னடா இப்படி அளவுக்கு மிஞ்சினா அவ்வளவு நஞ்சலாகுமே என்ற எண்ணம் இல்லையே. நவீனம் 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 சொல்றாங்களே, அந்த நவீனம் முன்னே பெற்றது என்றால் இருக்கும். நவீனம் என்றது ஒரு அருமையாக மாறும். இது நாகரிகம் அநாகரிகம் என்ற ஒரு போர் உச்சத்துல நிற்கிறது. ஒரு கொஞ்சம் அரிசிய வேண்டும், அவசரத்துல சமைக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது என்ன? முத்து, பிளாஸ்டிக். அதே அது நவீனம். போலிகளை கண்டு ஏமாற கூடாது என்பதை சுட்டித்தான் அன்று வளர்த்தவர்கள். இந்திய நவீன வாழ்க்கை ஆபத்து, அதுவும் பேராபத்து. படாத பாடுபட்டெல்லாம் பாட வைத்தாலும் என்னன்னா, பாடாத பாட்டெல்லாம் பாட வைத்தார், பேசாத மொழி எல்லாம் பேச வந்தார், அறியாத செயல்களையும் செய்து நிற்பார், அநியாயமாக்கியும் மூலமாக்கி. தெரியாத நாகரிகமும் நவீன மோகத்திலும் தெவிட்டாத வாழ் என்று நஞ்சை உண்டு, சமைக்காத உணவிலே சத்துண்டு, முடனாக உண்டு விட்டால் மோட்சம் உண்டாம். ஏன்னா முடனாக வருகிற உணவுல மோட்சம் உண்டு. அந்த நவீனத்துல ஆனந்தம் இருக்கா? ஆனந்தம் இல்லையா? ஆணும் தெரியவில்லை, பெண்ணும் தெரியவில்லை. ஏன்னு சொன்னா நாகரீகம் நவீனம். அப்போது அம்மாவையும் தெரிவதில்லை, மகனையும் தெரிவது. கட்டை காற்றத்தையாம் காலத்தில் இன்று நவீனமா சுட்டி பேசுகின்றன சுதந்திரமா எப்படி இருக்கிறது? எது பேச வேண்டும் என்று தெரியாமல் மாட்டை பற்றி பேசும்போது மற்றவன் சொன்னா மாட்டை கொண்டு மரத்தில் கட்டிக்கொண்டு மரத்திலமா எங்களுக்கு காட்டுகிறார்கள். இது ஆபத்து என்பது எங்களுக்கு தருகிறார்கள். எப்படி? மாட்டு வண்டியில போகலாம், மாட்டு வண்டியில போகலாம், போன்ல எல்லாம் அளவோடு போகணும். அமிர்தம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நினைச்சு புலவர் சொன்னதும் பொய்யோ அந்த துரியோதனுக்கு வருகிறார்கள். பாரதத்துல சேர்க்க பிள்ளை புதைக்குது, அதெல்லாம் நவீனமாக நல்லது நினைக்கிறாங்க. அது ஆபத்து என்று எண்ணவில்லை. ஏன் எண்ணவில்லை? அப்போ கர்ணனை குந்திரை சூரிய வேரத்துல வேண்டாம். அது எப்படி? அது நவீனத்தில் ஐந்து ஒரு பக்தி, ஒரு நல்ல நிலை, ஆபத்தில்லாத வாழ்க்கை. அப்ப விறகு மாற்றி கேசல் விழுகிறார், கட்டாந்தரையை மாற்றி கட்டில் இருந்தன, மண்பானையை விட்டு ஒரு மாவுகளை நம்பினார், பழங்கஞ்சியை மறந்து பீசாவை உண்டது. எங்கே நிற்கிறது தெரியுமா நடுவரே? உங்களுக்கு விளங்காதா? வெளிநாடு இருந்தா போல உங்களுக்கு உண்மையாக தெரியாதா இது ஆபத்து என்று? நவீன வாழ்வின் நிதர்சனம் உண்மை. ஆதார வைத்தியசாலை 2 காட்டு அத்தியாச கொப்பியோடு 100 வயது கொப்பி வயசுலேயே இருந்து பொருளுண்டி நடந்தவன் இன்று 30 வயதிலே மூட்டு தேவன் என்று சொன்னால் நவீன மாறுது. எல்லாம் மாற்றிக்கொண்டு வராங்க.
கையிலே தடியில்லை என்றால் தடக்கி விழுத்தும் முழங்காச்சில். இது எல்லாமே ஏனே அது இருக்க. நீங்கள் இந்த ஆனந்தம் கொட்டுனவர்கள் திரும்பி பாருங்கள். இத்தனை நேரங்களுக்கு வாயில வர்றது நாங்க கதைக்கிறோம், கதைக்கிறீங்களே வண்ணமா கதைங்க, உங்களை வரவேற்கிறோம். ஆனா உண்மையா கதை, உண்மையா உணரும். உங்களுக்குள்ள மனச்சாட்சி ஒரு முறை தட்டி பாருங்க, எப்படி சிலம் பேசுறது, அது பதில் தரும். ஆனந்தம் விளையாடும் வாழ்வு, இது ஆனந்தம் விளையாடும் வாழ்க்கை என்று பாடாதீர்கள். ஆனந்தம் விளையாடுறது வாழ்வில் அது ஒரு மகள் இன்பம் சேர்ந்து. ஆனா நாகரிகத்தை அநாகரிகமாக்கி பார்க்காது. பின்பு பாருங்கள், சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கட்டதடா, கட்டதடா, ஆபத்து வந்ததடா, ஆளுமை போடுதடா. என்ன விளங்குதா? மின்னுவது எல்லாம் பொன்னெல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆபத்து என்பதை உணராது கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன போக்கிலே மனிதன் போகலாமா. கண்ணும் கண்ணும் கொள்ளி அடித்தால் காதல் என்பது அர்த்தமா? புனிதமான காதல் எதை உணராது இன்று கண்ணும் கண்ணும் கொள்ளி அடித்தார். நவீன படங்கள், நவீன தொடர் நாடகங்கள் எல்லாம் அன்பையும் ஆதரவையும் திருப்பி காட்டுது. அதே அங்க போகையில் ஒரு உலக்கார உள்ளடத்தையும் போகையில் அதுல மோசடி, கொள்ளை, களவு, கற்பழிப்பு, உறவுக்குள் பிரிவு எத்தனை இருக்கிறது. இது எல்லாம் எப்படி வந்தது? ஆனந்தத்தில் தான் வருகிறதா, ஆபத்தில் தான் வருகிறதா? பார்த்தா இப்போ உலகமே போய்கொண்டிருக்கு. நவீன காலத்துல பந்த பாசம் கூட்டு குடும்பம் இருக்கிறதா? இல்லையே. ஆனால் ஆபத்தில்லாத ஒரு நல்ல காலத்துல ஒற்றுமையின் உறைபுறம், சாணம் போட்டு மழுகிய வீடு, இத்தனை மறந்த காலம் இன்று நவீனத்தை கண்டு ஐயோ ஆபத்து என்பதை காட்சிப்படுத்தப்படுகிறது. இது அறியாம சும்மா குளிர்சாதனம் இருக்கா. அந்த நேரத்துல குளிர்சாதன பட்டி தெரியுமா? மண்பானை, மண் பூசா. அந்த மண் பூசா இருக்கே, அந்த மண் பூசாக்குள்ள மணலை வச்சு மணலுக்குள்ள நீரை ஊற்றி போட்டு, ஆற்று மணல் எடுத்து வந்து நீரை வச்சுட்டு அதுக்கு குழி வச்சு தோண்டிட்டு அதுக்கு மேல நீரை ஊற்றி போட்டு ஒரு பூசா எடுத்து பாருங்க. உங்க இப்ப வந்த நவநாகரிக குளிச்சலுக்கு அந்த பூசாவின் தண்ணீர் மகிழ் எங்கி முத்து போல இருக்கும். அப்ப அப்படி எல்லாத்தையும் மண் விட்ட விட்டு அடுக்கு மாடி வந்துச்சுதான். அவன் சொல்றாரு அடுக்கு மாடி வந்துச்சுதான். அந்த அடுக்கு மாடி நொறுங்கி விழுந்து எத்தனை பேர் ஆபத்துல வந்துச்சு, அதை பார்க்கலையே. அப்ப நவீனம் வந்துதானே அழிவு மருந்து யோசிக்காமல் 100% இந்த நவீனம் என்பது ஆபத்து தான் நடுவரையே தேடித்தரும். நீங்கள் அவர்கள் சொல்வதை கேட்டு பயந்துறாரு. உண்மைக்கு பாருங்க, பாருங்க என்று சொல்ற நவீனம் ஆபத்து 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 என்று ஆணித்தனமாக்கி மதிப்படை வருகிறது. நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி, நன்றி. தட்டி சுட்டதடா, கைவிட்டதடா. ஆம், அந்த பாடல்களை அவர் ஞாபகப்படுத்தும் போது பழைய பாடல்கள் எங்களுக்கு உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. கண் போன போக்கிலே கால் போகலாமா. அது மாதிரிதான் இன்றைக்கு நவீனம் போய்கொண்டிருப்பதை பலவித உதாரணங்களோடு அழகாகவே சொன்னார். அதாவது மண்பானையில நாங்கள் நீர் எல்லாம் குடிச்சோம், இப்பொழுது நாங்கள் நவீன கூலர்ல வச்சு குடித்து கொண்டிருக்கின்றோம். அது அப்படி பார்க்கும்போது ஒரு சமைக்காத உணவை எல்லாம் இன்று உண்ண வேண்டிய தேவை வருகிறது. சத்து எங்க நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் ஆணும் பெண்ணும் டச், அதாவது தொடுகை உணர்வோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த காலத்துல இருக்கின்றோம். ஆகவே அப்படி பார்க்கும்போது இந்த நவீனம் எங்களுக்கு ஆபத்து நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது. ஏனால் அதனால்தான் நவீன கொள்ள நவீனமாக வீட்டுக்குள் புகுந்து எடுக்கிறார்கள், நவீனமாக ஆக்களை கொலை செய்கிறார்கள். இது ஏன் எப்படி வந்தது? ஒரு ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோமே என்ற ஒரு கேள்வி. ஒவ்வொரு நாளும் துப்பாக்கி சூடு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இப்படி பார்த்தால் அந்த நவீனங்கள் எங்களுக்கு ஆபத்தைத்தான் தருகிறது என்பதை அவருடைய அழகான ஒரு நகைச்சுவையாகவே பேசியிருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சிவரூபன் சத்யசரி அவர்களே. சரி, அப்படி என்றால் என்ன இவ்வளவெல்லாம் சொல்லுறீர்கள்? இதெல்லாம் மறந்து கனகாலமாச்சு, நாங்கள் நவீனத்துக்கு நிற்கிறோம் என்பதை ராஜேந்திரன் அவர்கள் சொல்வதற்காக
அன்போடு அழைக்கின்றேன். இந்திய உறவுகளை முதலில் அழைக்கின்றேன் நேரம் கருதி. வணக்கம் 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 வணக்கம். லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் அக்கா நகலாக்கா அவர்களுக்கும் எங்கள் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் அறிவியல் யுகத்தில் ஆனந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாங்க வாங்க. மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். இன்னைக்கு பாருங்க, இரவு எங்களுக்கு இரவு, உங்களுக்கு பகலா இருக்கலாம். இரவு பகல் உலகமெங்கு மாறி இருந்தால் கூட இப்ப எல்லார் முகத்தை பார்க்கிறோம் அல்லவா? இது நவீன யுகத்தினுடைய ஆனந்தம் என்பதை கொண்டாடுங்கள். நீ அதை கேட்டு திண்டாடக்கூடாது. இன்னைக்கு நேரத்துல நம்ம பார்க்க முடியுமா? நான் எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கிறேன், ஆனாலும் இன்னைக்கு அக்காவுடைய நிகழ்வு இருக்கிறதே நாம் உள்ள போகாம இருக்கக்கூடாதுன்னு உடனே லைன்ல வாரோம். இவ்வளவு அறிவியலுங்க. காலம் மாறி போச்சு, நம்ம கவலை மாறி போச்சு. என்னக்கா கவலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? காலமும் மாறி போச்சு, கவலையும் மாறி போச்சு. இப்பெல்லாம் மனைவிட்ட பேசுறதை விட செல்போன்ட்ட பேசுறதுதான் ரொம்ப பிடிக்குது. ஆமா, செல்போன் தான் கொஞ்சம். யாரு இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, செல்போன் இல்லைன்னா அன்றைய பொழுதே முடிஞ்சது. நகலாக்கா செல்போனை சார்ஜ் போட மட்டும் சார்ஜ் ஒயர் வச்சுட்டு நீங்க இந்தியா வந்துருங்க, எந்த அட்ரஸும் தெரியாது, யாருடன் தொடர்பு கொள்ளவே முடியாது. அக்கா அழகா எங்களை திட்டுனீங்க, பரவாயில்ல, நீங்க திட்டுங்க. செல்போன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு செல்போனை வச்சுட்டு உங்க ஆபீஸுக்கோ எங்கேயோ போயிட்டு வாங்க பார்ப்போம். ஆபீஸ்ல ஒத்த வேலை நடக்காது, செல்போனை பார்த்தா தான் நடக்கும். இவ்வளவு ஆனந்தங்கா. அது நல்லது இல்லன்னு சொன்னா கூட நல்லது இல்ல, தூர போட்டிருங்களேன். இப்ப செல்போன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதாங்க நவீன யுகம். என்னைக்கு இரும்பு பாதை கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றுதான் போக்குவரத்து வளர்ச்சி அடைந்தது. முதல்ல இரும்பு சக்கரம் என்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றுதான் வளர்ச்சியை ஆரம்பித்தது. ஏன் மீண்டும் நீங்க வேணா போகலாம், இலைதலைகளோட உடுத்தி கொண்டு என்ன செய்யலாம், காடுகளில் கூட குகைகளில் கூட வாழலாம். நீங்க தான் அடுக்குமாடி சரிதுக்குங்கீல, அடுக்குமாடி சரிந்தாலும் அதுதானே ஆனந்த வாழ்க்கை. கடல் தாண்டி போகிறோமே, எதுக்கு ஆனந்த வாழ்க்கை வாழ? நாம் இருக்க இடத்துல கூட மண்ணை கிளறி கொண்டு வாழலாம், அது வாழ்வே அல்ல. இன்னைக்கு எவ்வளவு படி உயர்ந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் ஒரு ஆனந்தம் கொடுக்கணும். எப்படிப்பட்ட ஆனந்தமா வாழ்றோம். நினைச்ச நேரத்துல யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு கைக்குள் இந்த உலகத்தை அடக்கி பார்க்கிறதே இந்த நவீன யுகம். அது எப்படி முடியும்? ஒரு செல்போனுக்குள்ள இந்த உலகமே இருக்கு. லண்டன்ல என்ன நடக்கு உடனே நான் பார்க்க முடியும். அமெரிக்காவில் என்ன இருக்கு? மனசை விட இன்னைக்கு நவீன யுகம் வேகமாக பறக்கிறது. நீ நினைக்கிறதுக்கு முன்னால கண்முன்னு காட்சியை நிறுத்த முடியும். இத ஒரு ஆனந்தமா கொண்டாடுறோம் எல்லாருமே. இன்னைக்கு போக்குவரத்தும் சரி, எங்க செல்வமாரி சொன்னது மாதிரி போக்குவரத்தும் சரி, தகவல் தொடர்பும் சரி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு சேட்டிலைட்ஸ் தாங்க எல்லாத்தையும் ஆளுது. உங்களுக்கு கடலுக்குள்ள எங்கன மீன் கிடைக்கு, எங்க பூமிக்குள்ள எங்க தங்கம் இருக்குது கூட இன்னைக்கு எங்க சேட்டலைட்டா கண்டுபிடிக்க முடியுதுன்னா, நீங்க பூமியில வாழதை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் விண்வெளிக்கு அப்பால் விளையாட ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதுதான் இங்க நவீன யுகத்தினுடைய ஆனந்தம். பெண்கள் வெறும் கரித்துண்டை வச்சு பால் கணக்கும் தயிர் கணக்கும் மோர் கணக்கும் எழுதி கொண்டிருந்த காலம் நீங்க சொல்லுகிற காலம். இது விண்வெளிக்கு அப்பால் விளையாட கிளம்பி இருக்கிறார்கள் எங்கள் புதுமை பெண்கள். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ஆனந்தம் இல்லைங்கிறீங்களே, இதுதான் ஆனந்தம். இந்த உலகத்துல ஆனந்தம் என்பதே அறிவியல் கை கொண்டு வாழ்வதுதான் ஆனந்தம். இன்னைக்கு இறந்த மனிதனை பிழைக்க வைக்க முடிகிறது. இன்னைக்கு மருத்துவ உலகத்துல எங்கேயோ போயிட்டோம், தொழில்நுட்பத்துல எங்கேயோ போயிட்டோம். தொழில்நுட்ப புரட்சி. பொதுவா எங்க இந்தியாவில 3 வகையான புரட்சி சொன்னாங்க. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சின்னு சொல்லுவாங்க. பசுமை புரட்சி என்பது விவசாய உற்பத்தி, நீல புரட்சி என்பது கடல் வளம், வெண்மை புரட்சி என்பது முட்டை போன்ற வெண்பொருட்கள் உற்பத்தி என்கிறார்கள். இந்த உலகத்துக்கு அறிவியல் யுகம் அழகழகாய் கண்டுபிடிச்சிருக்குங்க. நீங்க நாட்டுக்கோழியை வளர்த்து ஒரு கோழி வளர்த்தா எத்தனை மக்கள் தொகை பெருகி போனதால் அறிவியல் யுகத்தை நீங்கள் ஒதுக்கிவிட்டு வாழ முடியாது. ஆனந்த வாழ்க்கைக்கு அறிவியல் யுகம்தான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று என் வாதத்தை சொல்லி நினைவருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. காலம் மாறி போச்சு, உன் கருத்தும் மாறி போச்சு, ஆகா இன்பம் அங்கே ஆனந்தம் இங்கே என்று அவர் உண்மையிலேயே மிக அழகாக, அதாவது இப்படித்தான் ஒரு விவாதம் இருக்கணும், எதிரும் புதிரும். அதே நேரம்
கருத்துக்கள் ஒன்று ஒன்று மோதி பாசிட்டிவாகவும் அங்கு அமைந்து விடுவதுதான் ஒரு விவாத அரங்கின்ற நிலை. அந்த நிலையிலே அவர் அழகாக சொன்னார், உண்மைதானே, காலையில் எழுந்து எங்க கைத்தொலைபேசி வச்சது, எங்க அலைபேசி வச்சேன்னு தான் தேடி எல்லாரும் அதைத்தான் முத்தமிடுவோம், அதான் காதலியாகவும் இன்றைக்கு இருக்கிறதை அழகாகவே சொன்னார். அது உண்மைதான். அதே நேரம் விஞ்ஞான யுகத்தில ஒரு புரட்சி வந்தது, கைத்தொழில் புரட்சி. 1748 பிறகு ஒரு புரட்சி வரைக்குள்ள சக்கரங்கள் தான் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்பின் உபயோகத்தை கண்டுபிடிச்சு கண்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் நவீனத்துக்குத்தான் படிப்படியாக வருகிறோம் என்பது உண்மைதான். அதாவது மாடி வீடு, மாடி வீடு கூடியிருந்து வாழ்ந்தால் அங்கும் குதூகலம் தானே இருக்கும் என்பதை ராஜேந்திரத்தின் மாடி வீட்டில் இருந்து பார்த்த போதுதான் தெரிகிறது அவருடைய மாடி எப்படி இருந்தது. அதே நேரம் மருத்துவம் சரி, விண்வெளி சரி, எல்லோரும் ஆசைப்படுறோம். இனி விண்வெளிக்குத்தான் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போக போகிறார்கள். ஏனென்றால் அங்கேயே இப்பொழுது வாழ வைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் இந்த நவீனம் ஒரு மகிழ்ச்சியைத்தான் தருகிறது. அதை விட நீங்க சொன்ன அந்த 3 புரட்சியும் பிடித்து கொண்டது, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி. நிச்சயம் இந்த புரட்சி இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் கடல் வளம், நிலவளம், அதே நேரம் இயற்கை வளம், முட்டை போன்ற தானியங்கள், இயற்கையான வளங்கள் எல்லாம் நன்றாக செழித்து வளரக்கூடிய நிலைக்கு நாங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் காலத்தின் ஒரு தேவையாகவும் இருக்கின்றது. அவை சேட்டலைட் வந்தபடியா தான் உக்ரைன்ல சேட்டலைட்டை நிப்பாட்டி விட்டார்கள். செய்திகளை அறிய முடியாத ஒரு சூழல்ல அந்த நாடு மூழ்கி இருக்கிறது. ஆதலால் இன்று அதுதான் எல்லாவற்றுக்குமே காரணமாக இருக்கிறதை அழகாக சொன்னார். ஆகவே ஆனந்தமாக இருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொண்டோம். சரி, அப்படி என்றால் ஏன் ஆபத்து இருக்கிறது என்று நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறோம். அந்த ஆபத்து எங்கே மறைந்து போயிருக்கிறது என்பதை கூறுவதற்காக நாங்கள் தேவராணி ராஜகுலசிங்கத்தை அழைத்துக் கொள்கிறோம். வாங்கோ தேவராணி. வணக்கம் எல்லோருக்கும். நடுநிலை வகிக்கும் நவுலா அவர்களுக்கும், எதிரணியினருக்கும், என் சார்பணியினருக்கும், புது முகங்களாக இருந்தாலும் இனிய மாலை வணக்கத்தை என்னென்றும் நன்றென்று சொல்லி வணங்கி எனது விவாதத்தை தொடங்குகிறேன். நவீன உலகில் ஆபத்து தான் கூட என்று நான் முதல்ல அடித்து சொல்லிட்டு நடுவரும் இதை விளங்கி கொள்ளணும் சொல்லித்தான் தொடங்குறேன். என்னென்னு கைத்தொலைபேசியை காதலிக்கிறத விட மனைவியை கூட கதைக்கிறத விட கைத்தொலைபேசி தான் காதலிக்கிறாரா. மனைவியோட கதைச்ச அவளுக்கு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் செய்யும் உங்கள் வழியை. நீங்கள் நடுக டெலிஃபோன் பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு அங்கே டிப்ரெஷன் கூடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவள் தான் வீட்டு வேலையை செய்கிறா, அவள் தான் பிள்ளைகளின் வேல்வல் பார்க்குறா, உங்களுடைய வேல்வல் பார்க்குறா, எல்லா வேலையும் பார்க்குறா. நீங்கள் வாரீங்கள் வேலையை பார்க்குறீங்க, மிச்சம் டெலிஃபோன் அலைபேசியில் அலையுது வாழ்க்கை. அதே மனைவியை முதல் காதலிங்கோ, அலைபேசியை பிறகு காதலிங்கோ, தேவைதான். நான் அது முதல்ல 2வது. அடுத்தது மாடி வீட்டில் படுக்கிறது, மெத்தையில் படுக்கிறது எல்லாம் சுகம் இல்லை. அந்த மெத்தையில் படுத்துதான் முதுகு வருத்தம், சூடு. இது நாங்கள் கட்டாந்தரையில பாயில் படுத்த வாழ்க்கை என்றுமே வாழ முடியாது. இது ஆபத்து தானுடைய அன்பானது, ஆபாசமானது இல்லை. அடுத்தது இவர் சொல்லியிருக்கிறார் மருத்துவம் வளர்ந்துடுது. ஆனால் இவ்வளவு குளிசையில சாப்பிட்டு சும்மா எல்லாம் குளிசையில சாப்பிட்டு வயிறு புண், அல்சர், குளிசை கூட சாப்பிட்டதால டிப்ரெஷன், ஹார்ட் அட்டாக், சுகர் எல்லாம் இப்போதான் வருது. இந்த நவீன உலகத்துல தான் நோய்கள் கூட வேற. மருத்துவங்கள் என்ன செய்யுது? போடணும்னு ரத்தத்தை சோதினா உனக்கு சுகர், உனக்கு ப்ரெஷர், உனக்கு கொலஸ்ட்ரால், இதுதான் சொல்றாங்க வெளியே. மருத்துவம் வளர்ந்தாலும் மனிதனுக்கு வருத்தங்கள் கூடிக்கொண்டேதான் போகுது. ஆகவே இது ஆபத்து. அடுத்தது நாங்கள் பிள்ளைகளை பாருங்கோ, வளர்க்க முடியல. எங்களோட வாழ்றதை விட பிள்ளைகள் வெளியுலகத்துல தான் கூட வாழுதுகள். என்னடா பள்ளிக்கூடம், காலேஜ், யூனிவர்சிட்டின்னு போகுது. அப்போ அதுகளுக்கு நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் எங்களோட பண்பாட்டு இதை சொல்லிக் கொடுத்தாலும் அது சரிப்படாது. ஏன்டா எங்களோட இருக்கிற விகிதம் 25 என்றால் வெளியுலகம் 75%. அது வெளி பண்பாட்டை பார்த்துத்தான் வாழுங்கள் ஒழிய எங்களை பார்த்து வாழ போறது இல்லை. ஏனென்றா அதுகள்கிட்ட மொழியும் வேற மொழியோ என்ன ஒன்றாலும் அதுகளோட பழகிற பழக்கங்கள், உடை, நடை, பாவனை எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்கறத விட 100% மாறித்தான் வாழுதுகள். எப்படி என்றாலும் நாங்கள் நினைத்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்க முடியாது. ஆகவே ஆபத்து. அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியாதால எங்களுக்கும் ஆபத்து. எந்த தொலைபேசி இருந்தாலும் என்ன டைம் இருக்கு தொலைபேசி, பிள்ளை டைம் இருக்கு. அடிக்கிறவங்க நிக்குது பிள்ளை, நான் நிக்கிறேன் வாரன், ஆமா வெய், இதெல்லாம் ஆபத்து. எனக்கும் விலங்கையில பிள்ளை எங்க நிக்குதுன்ட்டு பிள்ளைக்கும் என்ன சொல்லணும்னு தெரியாது. ஏன்னா தவறு ஒன்று செய்ய பிள்ளை சொல்ல போறது இல்லை.
அடுத்தது காதல் எப்படி வருது? ஃபேஸ்புக்கிலேயும் டெலிஃபோனிலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் தான் காதல் வருது. முந்தி நாங்கள் நேரே ஒரு ஆளை பார்த்து பழகி இவ்வளவோ காலம் இது இன்ஸ்டாகிராம்ல என்னடா அம்மா காதல், இந்நேரம் நான் விரும்புகிறேன், கல்யாணம் கட்ட போகிறேன், அதுக்கு ஒன்றுமே பார்க்க தேவையில்லை, பிள்ளை நல்லதோ கூடாதோ இல்லை, பிள்ளை விரும்புதான். இது ஆபத்து. அடுத்த நிமிஷம் என்னடா டிவோர்ஸ், அடுத்த நிமிஷம் என்ன இன்னொன்றை பார்க்குது அழிதண்டுது. கல்யாணம் பேசுகிறவன்டா கல்யாணம் பேசினா நாங்கள் பழகணும், வருஷக்கணக்காக காதலிக்குதுகள், இதயம் இல்லாமல் பழகுதுகள், ரெஸ்டாரண்ட்டுக்கு போதுகள், சாப்பிடுதுகள், வருதுகள், எல்லாம் செய்யுதுகள். பிறகு பார்த்தா என்னண்டா எனக்கு வர பிடிக்கல, எனக்கு வர பிடிக்கல, விடுதுகள். திருப்பி ஒன்றை பேசுகிறோம், திருப்பி பழகுதுகள், திருப்பி விடுதுகள். இது இதயம் இல்லாத வாழ்க்கை. இந்த நவீன காலத்தில் இதயம் என்றது இல்லை, அன்புன்றது இல்லை, காதல் என்றது இல்லை, பாசம் என்றது இல்லை, பண்பும் இல்லை. இது ஆபத்து தான். அடுத்தது இவர்கள் சொன்னார்கள் ஆன்லைன் திருமணம் என்று. வெளிநாட்டுக்கு பொம்பளை அனுப்பிக மாமனோ மாமியோ அங்கே இருந்து போட்டு படத்துக்கு கொண்டு போய் தாலியை கட்டுறார்கள். மகனோ மகளுக்கு கல்யாணம் பேசிக்க படத்துல தாலியை கட்டி தங்கட விட்ட கால் மாறி கை மாறி எல்லாம் செய்கிறார்கள். இது ஒரு நவீன காலத்துல தேவையில்லாத உண்டு. இதுக்கு ஒரு ஆபத்து. அப்புறம் அடுத்த நிமிஷம் என்னடா இங்கே வந்த உடனே பிள்ளை வெளிநாட்டுக்கு வந்த உடனே அந்த பிள்ளை வேற ஒருத்தனை கல்யாணம் கட்டுது. இதெல்லாம் ஆபத்து வழியா இது இல்லை. அடுத்தது என்ன பிள்ளைகளுக்கு ஆசை ஆசை எனக்கு ஐபோன் 16 தான் ஆசை என்று நாங்கள் வாங்கி கூடாட்டா என்ன செய்யுது பிள்ளைக்கு? அடுத்த நிமிஷம் 16 கேக்குது, 16 தான் வேணும். அடுத்த நிமிஷம் இது எத்தனை வயது பிள்ளை இருக்குது? 10-12 வயது பிள்ளை இருக்குது. எனக்கு அம்மா ஐபோன் 16 வாங்கித்தான், அவங்க அவன் வச்சிருக்கிறான் அவன் வச்சிருக்கிறான். அப்ப நாங்கள் வாங்கி கொடுக்கல சொன்னா என்ன செய்யுது பிள்ளை? அடுத்த நாள் இதன்றது அடுத்த நாள் வெளியில போகுது, அடுத்த நாள் அங்க எங்களை விட்டு ஓடுது. இப்படி எல்லாம் இருக்குது. இந்த உலகத்துல நாங்கள் வாங்கித்தான் கொடுக்கணும், பிள்ளைய நாங்கள் கெடுக்கத்தான் வேணும். அப்ப இதெல்லாம் ஆபத்துல முடியுது இல்லையா, நல்ல விஷயம் இல்லை. நினைக்கிற பொழுதெல்லாம் நாங்கள் முந்தி நாங்கள் ஒரு எல்லாம் வைக்கிறோம், இங்க எல்லாம் வச்சாதான் நாங்கள் எழும்புறோம். இப்ப எல்லாம் முந்தி காலையில சூரியன் உதிக்கும், குருவிகள் கத்தும், காகம் கத்தும், மாட்டு வண்டிகள் எல்லாம் அந்த ஒலிகள் வரும். இப்ப தலைமாட்டில எல்லாம் அலாரம் அடிக்கும், துட்டுக்கிட்டு எழும்பி வேத்து இதண்டு அதை அடி அமர்த்தி இதண்டை சில நேரம் நாங்கள் சரியான நித்திரையில போய் என்ன நடக்குதுன்னு தெரியாம அதெல்லாம் ஒரு ப்ரெஷருக்கும் இதுக்கும் கொண்டு வருது. இதுவும் ஆபத்து தான். இயற்கையான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியல இந்த நவீன உலகத்துல. எல்லாம் செயற்கை. சாப்பாட்டை பொறுத்தளவுல பிள்ளை நான் இவ்வளவுதான் எங்கட பண்பாட்டு முறையில சமைச்சாலும் அம்மா எனக்கு பிக்ஸா வேணும், எனக்கு நூடில் வேணும், எனக்கு டோனர் வேணும், அதுதான் கேட்குது. ஆனால் நாங்கள் என்னத்தை தான் எங்கட மிரக்கறியலோ என்னத்தையோ சாப்பிட அது பிள்ளைக்கு பிடிக்குது இல்லை. என்னோட பிள்ளை 75% எங்களை விட்டு பின்னுக்கு நிற்குது, வெளியில நிற்குது. இங்கே ஒரு பார்ட்டி செய்யணும் என்று சொன்னா ஒரு அம்மாக்கோ அப்பாக்கோ ஒரு வாட்டினா பிள்ளைகளுக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ல தான் செய்யணும். வீட்டுல சமைச்சு சாப்பிட்றது விருப்பம் இல்லை பிள்ளைகளுக்கு எல்லாம். வளர்ந்த பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் அதை சொல்லி விளங்கப்படுத்த முடியல. அம்மா எங்கட ஆசை வாங்கோ, அப்பா எங்கட ஆசை வாங்கோ. இதெல்லாம் ஆபத்து. அங்க போய் சாப்பிட எங்களுக்கு ஹார்ட் அட்டாக், சுகர் கூட, ப்ரெஷர் கூட, கொலஸ்ட்ரால் கூட, அதை சாப்பிட்டு வந்தா செமிபாடு இல்லை. இவ்வளவு இதெல்லாம் ஆபத்து ஆபத்து ஆபத்து. ஆகவே மொத்தத்துல பார்த்தா எங்கட நவீன உலகில ஆபத்து தான் கூட என்று சொல்லி வாதிட வந்த அனைவரையும் மன்னிக்கோணும். எங்களுக்கு தான் தீர்ப்பு, எங்களை தான் சரியானது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி 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 தேவராணி அவர்களே. மிக சிறப்பாக பேசியிருந்தார். 75% இன்றைய பிள்ளைகள் விரும்புகிறார்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக என்று சொல்றார். இன்றைய நவீனத்துல பாத்தீங்கன்னா வீட்டின் அம்மாண்ட சமையலை விட அங்கால போய் உணவகத்துல உண்ணுறதைத்தான் பிள்ளை விரும்பக்கூடிய நிலை இருக்கின்றது. அன்பு இல்லை, அது ஒரு பாசம் அன்பு எல்லாம் ஒரு வேஷமாக இருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். ஏண்டா நவீனத்துக்குள்ள பிள்ளைகள் மூழ்கி விட்டார்கள். அதனால் பார்த்தா பிள்ளைன்ற மொழி, அதாவது பிள்ளைன்ற நடத்தை, சகலதையும் பார்க்க எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. இப்ப காதல் கல்யாணம் எல்லாம் இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்கோ அல்லது சமூக வலைத்தளங்கள் ஊடாகவோ நடைபெறுவதை பார்க்கும்போது ஒரு ஆபத்து நிறைந்த சூழல்ல நாங்கள் இருக்கிறோமோ உண்டு. ஏனென்றால் பெரியவர்களுக்கு ஜீரணிக்க முடியாமல் எங்களுக்கு இருக்கிறது அவற்றை பார்க்க. அப்ப இந்த ஆசைகள் அதிகரிக்கத்தான் இந்த தேவைகள் அதிகரிக்கின்றனவோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதனால மன அழுத்தம், நிச்சயமாக அந்த மன அழுத்தம் இருப்பதை அழகாக சொல்லி இருக்க ஒரு ஆபத்து நிறைந்த சூழல். எல்லாம் அடிக்குதுண்டா சில நேரம்
நாங்களும் வேலைக்கு போய்க்க இது இல்லாமல் ஐயோ என்னத்துக்கண்டு அடிச்சு மூடி வச்சுட்டு திருப்பி மற்ற பக்கம் படுக்கணும் போல இருக்கிறது. இப்ப இவையெல்லாம் ஆபத்தை தருகிறது என்று சொன்னார். அதாவது மருத்துவ உலகத்துல இன்றைக்கு எத்தனை குடிசைகள் போடுகிறோம் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை குடிசைகளுக்கும் என்ன நடக்குது, ஒரு செயற்கையாகத்தானே உண்ணுகிறோம். அந்த இயற்கை வாழ்வு எங்களுக்கு இங்க இனிக்கவும் இல்லை, இயற்கை வாழ்வு கிடைக்கதும் இல்லை மாதிரி இருக்கிறது. அப்படி பார்க்க இந்த நவீன வாழ்க்கை ஆபத்தை தருகிறது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார் தேவராணி அவர்கள். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு நேயராக நாங்கள் எடுக்க போறது பத்மலோஜினி அவர்கள். என்ன இவ்வளவும் ஒரு ஆபத்து ஆபத்து என்று சொல்லுகிறோம், அப்ப ஆனந்தம் எங்களுக்கு இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதிலை அவரிடமே கேட்கின்றோம். வாருங்கள் பத்மலோஜினி. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் கூறிக்கொண்டு நான் இந்த 5 நிமிஷத்துக்குள்ள பேசலாம்ன்றதுக்காக என்னண்டா இப்ப எல்லோருமே ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க, ஆனந்தத்துக்கு ரொம்ப கஷ்டம் என்ற மாதிரி அதோட சிலர் ரூல்ஸும் போடின ஆபத்துக்கு தான் தர வேணும் வேண்டாம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது என்ற பாயிண்ட் 10 பக்கம் இருக்குது. இப்ப எப்படி என்று நாங்க பார்த்தோம் வேண்டாம், இப்ப கொஞ்சத்துக்கு முதல் சட்டி சுட்டதடா கை விட்டதடா பழைய கண்ணதாசன் பாட்டு. இன்றைக்கு அந்த கண்ணதாசன் பாட்டு நாங்க கேட்கிறோம் வேண்டா அதுக்கு ஒரு இசையமைப்பாளர் இசை போட்டது இல்லையா? ஓமா, அந்த இசை ரெக்கார்டிங் வழியாக எது தந்தது? எங்களுடைய நவீனம் தந்தது. சரியா? அப்ப அந்த நவீனம் தான் நாங்க இன்னைக்கு ஆனந்தமா நான் பாட்டை போட்டுட்டு சட்டி சுட்டதடா கை பட்டதடான்னு பாடக்கூடியதா இருக்குது. அடுத்தது இன்னொன்று கேட்டீங்க, கால் போன மனம் போன போக்கில் கால் போனதால் தான் இன்றைக்கு சுனிதா வில்லியம் 5 மணித்தியாலங்கள் ஸ்பேஸ்ல வாக் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு ஜனவரி ஒரு வாக் பண்ணிருக்கிறாங்க, பிப்ரவரி ஒரு 6 hours வாக் பண்ணி பெண்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் சட்டி சுட்டதாண்டு போட்டு வீட்டுல புத்தகத்தை வச்சு பார்த்து கொண்டிருந்தோம் வேண்டா எப்படி இந்த பெருமை எங்களுக்கு கிடைக்கும்? கிடைக்காது. அந்த ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துல தன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அந்த நூல்ல தான் அவன் கை நிக்குது. சொல்லுவாங்க என்ன பேர் ஜமன் வரைக்குள்ள கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி அவாவே ஒரு கயிறுலதான் நிக்கிறா. அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானத்தை அவர்கள் நம்புகிறார்கள். அந்த ஸ்பேஸ்ல போயும் அந்த ஒரு அந்த ஸ்ட்ரிங்ல அவன் நடந்து வாக் பண்றான்டா, அவன் நவீனத்தை என்னன்னு சொல்ற ஆனஸ்ட் பண்றான், நம்புறான். சரி, ஆனபடியால அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். இது நவீனத்துக்கு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுது. அடுத்தது நீங்க எல்லாரும் காதல், அன்பு, பாசம் அது எல்லாத்தையும் பற்றி கழிச்சிங்க. அதுக்கு எனக்கு என்ன நான் யோசிக்கிறேன்டா, நான் வித்தியாசமா யோசிக்கிறேன். இன்றைக்கு நவீனத்துல நாங்க இப்ப ஷிப் அப்படின்னு சொல்லி எங்க மெமரிக்குள்ள போட்டு ஒரு ஆய்வு எலன் மஸ்க் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆய்வின்படி ஒரு ஏஐயால உங்களுக்கு அந்த காதல், அன்பு, பாசம் எல்லாம் தர முடியும். எங்களுக்கு என்ன தேவை? எங்களுடைய மனதுக்கு இன்னொருத்தருடைய அன்பான வார்த்தைகளை இந்த மனசு யோசிக்குது. ஆனால் இன்றைய நாங்கள் ஸ்மார்ட்டா இருக்கிற நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்றா, இந்த மூளைக்கு மட்டும் வேலை கொடுப்போம், உணர்வுக்கு வேலை கொடுத்தா உலகத்துல நாங்கள் கீழே தான் போவோம், எங்களை பற்றி தெரியாம போயிடும். ஆனால் அறிவுக்கு வேலை கொடுத்தோம் என்றா இந்த உலகம் எங்களை பேசும். அதனால இந்த நவீனத்தை நாங்க இன்னும் டெவலப் பண்ணி எங்க கொண்டு போகலாம். இன்னும் இந்த உயிர் இன்றைக்கு ஒரு பரிசோதனை கூட செய்து பாக்குறாங்க, செத்த ஒரு உயிரை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு செய்யறதுக்கு எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப அங்க நாங்க உணர்வையே நெடுக்க சொல்லி கொண்டிருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை விட நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, இந்த நவீனத்தால எவ்வளவு வீதம் நன்மை என்று பாத்தீங்கன்னா 80%, அதாவது 70% to 80% எங்களுக்கு நன்மை. நாங்கள் ஆபத்துன்னு நீங்க பேசுறது ஜஸ்ட் ஒரு 20% 30% ஆன ஒரு விஷயத்தை தான் நீங்க பேசுறீங்க, விளங்குது? அப்ப ஒரு என்னன்னு சொல்றது, 3/4 வீதமானது எங்களுக்கு நன்மையை தர்றதை விட்டுட்டு நாங்க அந்த ஒரு கொஞ்சத்தை மட்டும் எடுத்து வச்சு பிள்ளையா கழிச்சு கொண்டு இருக்கலாம். அடுத்தது 10 வயசு பிள்ளை ஐபோன் கேட்கறது, அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றா இன்றைக்கு நாங்கள் நவீன உலகத்துல பாடசாலையிலேயே ஹோம்ஒர்க் எல்லாம் செகண்டரி ஸ்கூல் போனோம்னா உங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் போன்ல தான் வரும்.
ஏனென்றா நாங்கள் ஸ்மார்ட் போன் பாவிக்கிற நாங்கள் ஸ்மார்ட்டா இருக்கணும். இதுதான் இங்க கருத்து. அடுத்தது இயற்கை. நீங்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு கோழி கத்துறது காகம் கத்துறது எல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கள் என்றா எத்தனை மணி கொழும்பு போகணும்? 6 மணி கொழும்பி நான் கோழி காகம் எல்லாம் ஓடிடும். நீங்க விடிய 4 மணி கொழும்பி பாருங்க. அந்த நேரம் நீங்கள் ஒழும்பாமல் நித்திர கொண்டுட்டு எங்களுக்கு ஐயோ கிடைக்கல என்று சொல்றது அதுக்கும் நவீனத்துக்கும் சம்பந்தமே இல்லாது. நீங்கள் உங்கள் சுயப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை. பற்றி எல்லாரும் கிடைக்கிறீங்க. உணவு எப்படி என்று சொன்னா நீங்கள் நாங்க இலங்கைய மண்ணை பொறுத்த மட்டும் பிட்டு இடியப்பம் தோசை இட்டலி இது இவ்வளவுதான் எங்கட சாப்பாடு இருந்தது. ஆக மிஞ்சினா கஞ்சி சோறு. இன்றைக்கு நீங்க எத்தனை விதமான உணவு சாப்பிடுறீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை நாட்டுக்காரண்ட உணவை நாங்க இன்னைக்கு சாப்பிடறோம் சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துலயும் எப்படியும் ஆரோக்கியம் இருக்குது. நாங்க இல்லை என்று முற்றுமுழுதாக சொல்லக்கூடாது. அது ஒரு பிள்ளையான விஷயம். இந்த பீட்சா பற்றி கதைக்கிறீங்க. பீட்சா என்றது ஒரு இத்தாலி நாட்டுக்காரன் ஒரு பாரம்பரிய உணவு. நாங்கள் வெளிநாடு வர்றோமோ வரையிலையோ இலங்கையிலயும் அந்த பீட்சா இருக்குது. அப்ப அது ஒருத்தருடைய பொருளாதாரத்தையும் அங்க வளர்க்கிறோம். நாங்க குறிப்பிட்டு ஒரு வட்டத்தை போட்டுட்டு இருக்கக்கூடாது. கிணத்து தவளையாக வாழ்ந்த காலம் எல்லாம் முடிஞ்சது. நாங்கள் எல்லாம் இப்ப பசிபிக் சமுத்திரத்துல நீந்துற காலம். இன்றைக்கு அதுகளெல்லாம் நாங்க யோசிக்கணும். பட் கலாச்சார பண்பாடு அதுபடி டோன்ட் வரி. அதான் இப்ப வன்னி அணிக்குழு எல்லாம் நிறைய வந்திருக்கு. அது பார்த்துக்கொள்ளும். நாங்கள் அதுக்குள்ள போக கூடாது. அதுக்கென்று ஒரு சொசைட்டி இருக்குது. அதையெல்லாம் வடிவா பார்ப்பாங்க. மற்றது உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரஷர் இருக்குது, கேன்சர் இருக்கு, எல்லாமே இருந்துட்டு போட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க பயப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க? கேன்சர் வந்தவனே நல்ல வடிவா போய் கச்சேரி செய்கிறார். ஓமா இல்லையா? கேன்சர் ஒரு நாட்டு அதிபராயிருக்கிற எத்தனை நாட்டு அதிபர்களை இப்ப நாங்க அப்படியே போட்டுக்கொண்டே போடலாம். லிஸ்ட் எல்லாம் பயப்படுறாங்களா? இல்லை. ஏன்னா அந்த நவீனத்தால அதுக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். உங்களோட உடம்புக்கு இனி கேன்சர் வரப்போதுன்னு கூட அந்த செல்லை கண்டுபிடிச்சு முதலாவது இதுலயே அதை செய்யக்கூடிய ஒரு இதுல நாங்க இருக்கிறோம். நல்ல டெக்னாலஜில நாங்க இருக்கிறோம் இல்லையா? ஆனப்படியால நாங்க நெடுக பிரஷர் டயபிட்டிஸ் அதை பற்றி கதைக்கவே இல்லை. அதெல்லாம் எங்கட உடம்புல நாங்கள் ஓடணும். உடற்பயிற்சி செய்து கொண்டு நாங்க வந்தோம் வேண்டாம். எங்கட மனம் எப்பவும் சந்தோஷமா இருந்துச்சுன்னா எந்த நோயும் வராது. அடுத்தது போதை வஸ்து நான் கட்டாயம் சொல்ல வேணும். ஏனென்றா இந்த போதை வஸ்தை பற்றி எல்லாரும் கழிச்சிங்க. அதுல ஒரே ஒரு பிள்ளை இருக்கு. எத்தனை அறிஞர்கள் எத்தனை இந்த நவீன உலகத்துல உங்களுக்கு சொல்றாங்க இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை செய்யாதீங்க. ஆனா எத்தனை பேர் கேட்கிறீங்க? அப்ப கேட்காத யாருடைய பிள்ளை? நவீனத்தின் பிள்ளையா? இல்லையே. அது அந்த மனிதர் அதை பயன்படுத்துற மனிதர்களும் அந்த பிள்ளையினுடைய அல்லது அந்த சுற்றாடலும் தான் காரணமே தவிர அதுக்கும் நவீனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. மற்றது நீங்க இந்த தமிழ் மொழி பேசல. இன்னைக்கு தமிழ் மொழி உலகெல்லாம் தெரிகிற ஒரு மொழியா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காரணம் இந்த நவீனம். இல்லைன்னா பெரிய பேனர் எல்லாம் செய்து இந்த மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம் பாமுகம் என்ன அழகா அதுல தெரியுது. இது எத்தனையோ இடத்துக்கு அது போகுது, எத்தனையோ பேர் அதை பாக்குறோம் என்று சொன்னா அதுக்கு 3/4 காரணம் 100% காரணம் என்னுடைய இந்த நவீன இதே என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் பாமுகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி. மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக நிறைவு பெற்றிருக்கிறது. எல்லோருடைய பேச்சுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அதாவது நாணயத்துக்கு இருபக்கம் இருப்பது போல் ஒரு தீர்வுக்கு, அதாவது ஒரு கேள்விக்கோ பதிலுக்கோ எங்களுக்கு இருபக்கம் இருப்பது உண்மை. அதனாலதான் அந்த விவாதம் ஏன் வருகிறதா, நாங்கள் ரெண்டும் இருக்கிறது. அதாவது ஆபத்தும் இருக்கிறது எங்களுக்கு. இந்த நவீன வாழ்க்கை ஆனந்தமாயும் இருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் இந்த சமூகத்துக்கு இந்த வாழ்க்கைன்ற ஒரு நவீனத்துக்கு வந்து விட்டோம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கடந்த நாளை பார்க்கிறோம்டா அது ஒரு உடைந்த பானை போல. அது கடந்ததுதான். இன்றைய கால சூழலை நாங்கள் பார்க்க ஒரு நவீனத்துக்குள்ள தத்தளிச்சு கொண்டும் இருக்கிறோம். அதே நேரம் அந்த ஏன் தத்தளிக்கிறோம்டா ஒரு ஆனந்தத்தை பெறுவதற்காகத்தான். அதாவது நாங்கள் இப்ப ஏன் பொருளாதாரத்தை தேடி ஓடுகிறோம்டா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேணுமெண்டா கிடைப்பதற்காகத்தான். பிள்ளைகளை ஏன் பெற்று வளர்க்கிறோம்? எங்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அவை இன்றைய வாழ்க்கை பலதையும் நமக்கு கற்று தந்தாலும் இந்த நவீனம் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா நவீனத்தில ஒரு
மகிழ்ச்சியும் இருக்கிறது தான். ஏனென்றால் அம்மியில அரைச்சதை, ஆட்டுக்கல்லில அரைச்சதை இன்று கிரைண்டரை போட்டுவிட்டு அரைத்து செய்யும் போது அதே டேஸ்ட் இருக்காது என்றதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனாலும் எங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கிறது. பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு உலகமயமாக்கல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆணும் வேலை செய்யணும், பெண்ணும் வேலை செய்யணும். அப்ப எங்களோட வேலைகளையும் இலகுவாக்கி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆபத்து நிறைஞ்சாலும் ஆபத்தை விட்டுவிட்டு ஆனந்தத்தை தேடித்தான் ஓடுகிறோம். பணத்தை பெறுவதற்காகவும் செல்வனாக வாழ்வதற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தான் இன்றைய வாழ்க்கை இருக்கிறதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சியை தொலைத்து விட்டுதான் எங்கேயோ போகிறோம். இன்றைக்கு இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த AI உருவாக்கப்படுகிறது, அல்லது எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடிப்பதற்காக இவ்வளவு வேகமாக முனைகிறார்கள். கொரோனா வந்தது, அப்படியே எங்களுக்கு ஆபத்தென்று செத்துவிட்டு நாங்கள் போய்விட முடியாது. அப்படியே அழிந்து கொண்டு போற நேரத்துல தான் அங்கு கண்டுபிடிப்புகள், நவீனத்தின் தோற்றங்கள் வந்து எமக்கெல்லாம் கை கொடுக்கிறது. ஆகவே அப்படி பார்த்தோம்டா ஆபத்து என்று பார்க்கிறத விட நாங்கள் ஆனந்தத்தை பார்க்கிறது தானே சந்தோஷமாக இருக்கும். அப்படி அதாவது எப்போதுமே நெகட்டிவாக வாழ்வதை விட பாசிட்டிவை நினைக்க வேணும். நெகட்டிவை நினைத்து கொண்டிருந்தோம்டா காலம் அதற்குள் போகவிடும். ஆனா பாசிட்டிவை நினைத்து கொண்டு போனோம்டா எங்களோட இலக்கை அடையலாம். அப்படி பார்க்க கட்டாயமாக இந்த ஆபத்து இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அளவாக பாவிக்கும் போது அதுல பலம் இருக்கிறது. அளவுக்கு மிஞ்சி பாவிக்கும் போதுதான் எதுவுமே ஆபத்தாக எங்களுக்கு முடிகிறது. அலவேசியும் சரி, நாங்கள் அதை அளவாக பாவிக்க போதுதான் அந்த அளவு எங்களுக்கு சரியாக அமைந்து விட்டால் ஆபத்து இல்லை, அது மகிழ்ச்சிக்குரியது. இன்றைக்கு இந்த நவீனமான ஜூம் வந்தபடியாத்தான் எத்தனையோ அரங்கங்களை நாங்கள் செய்கின்றோம், எத்தனையோ கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறோம், எத்தனையோ நாடுகள்ல இருந்து ஒரு கருத்து பரிமாற்றம், தகவல் தொடர்புகள் உடனுடனாக கிடைக்கின்றது. விண்வெளிக்கு போகிறார்கள். இப்படி பார்த்தோம்டா நவீனத்தோட இணைந்த வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆபத்து இருக்கிறது, ஆனால் அந்த ஆபத்தை கடந்து செல்ல வேண்டியது எங்கட கடமை. அதுபோல அடுத்த சந்ததியையும் நீங்கள் 5 வயது குழந்தைக்கு கைத்தொலைபேசியை கொடுத்து விட்டால் அதின் கண்ணும் பாதிக்கப்படுகிறது, அதற்கு எந்த பக்கம் போறான்னு தெரியாது. ஆகவே அந்த அளவை பெற்றோர்கள் நிர்ணயிக்க வேண்டிய தேவை வருகின்றது. ஆகவே காலம் மாறி போச்சு, கருத்து மாறி போச்சு. ஆனால் என்னத்துக்குள்ள நாங்கள் நிற்கிறோம் என்பதை, இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் வேணும், ஃபேஸ்புக் வேணும், சமூக வலைத்தளங்கள் வேணும், அத்தனை ஊடாகத்தான் உங்களோட விளம்பரங்களை விளம்பரப்படுத்தலாம், அல்லது உங்களோட தொழில்துறைகளை நவீனமயமாக்கலாம். அத்தனைக்குமே எங்களுக்கு முன்னால விரிந்திருக்கிற ஊடகங்கள் தேவை என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவை அப்படி பார்த்தோம்டா அதுக்குள்ளே ஆனந்தத்தை தேடுகிற நிகழ்வில் நாங்கள் ஈடுபட்டா அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை உண்மையிலே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு நின்று அந்த தடகளை எல்லாம் தாண்டி நாங்கள் முன்னேறதான் ஒரு மனிதன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. நீங்க நினைக்கிறீங்க சுகமாக வாழ்க்கை கிடைத்து விட்டால் சுதந்திரமாக வாழ்ந்து விடலாம் என்று. அப்படி இல்லை. சுகத்துக்கு முதல் எங்களுக்கு அது கஷ்டத்தை அனுபவிச்சு வர்ற சுகம்தான் இன்பமான சுகம். அந்த வகையில் பார்க்கும்போது நவீன வாழ்க்கை எங்களுக்கு திணிக்கப்பட்டது என்று சொல்லலாம், அல்லது விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அங்கு பாயில் படித்தோம், இங்கு பஞ்சன மெத்தையில் படுக்கிறோம். காலத்தின் மாற்றம் என்றால் இங்கு குளிர், நிலத்தில் படுக்க முடியாது. அங்கு வெப்பமான நாடு, பாயிலும் நாங்கள் படுத்துக் கொள்ளலாம். அவை காலநிலை, சூழல், இவற்றின் மாற்றம். இங்க பாருங்கள், இன்றைக்கு காலநிலை மழை பெய்ய போகுதுன்றா பெய்யுது. அப்ப எங்களுக்கு தெரியுது கூட கொண்டு போகணும்ண்டு. இப்ப நவீனத்தின் மாற்றத்தோட நீங்க அநேகமாக எல்லோருடைய கருத்துக்களும் மிகச் சிறப்பாக இருந்தது. நான் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடியினால் இரு அணிகளுடைய கருத்துக்களும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மிகச் சிறப்பாகவே வழங்கி இருந்தீர்கள். அதற்கு உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள். ஆமாம், அதாவது தீர்ப்பண்டு வரும்போது அது 2 பக்கமும் அலசி ஆராய்ந்து வரைக்குள்ள அந்த விவாதத்துக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஆபத்துக்கள் சூழ்ந்து நின்றாலும் ஆனந்தத்தை பெற வேண்டும் என்றதுதான் இன்றைய நவீன வாழ்க்கை காட்டுகின்றது. ஆகவே நாங்கள் ஆபத்தை எதிர்நோக்கினாலும் அதையே நாங்கள் எங்களோட மனதில் வைத்திருக்காமல் அந்த ஆபத்தை எப்படி கடந்து வருவது என்பதை நினைத்து கொண்டால் எங்களுக்கு ஆனந்தம்தான். ஆதலால் இன்றைய நவீன வாழ்க்கை முயலாமை, அதுக்கு இயலாமை, நல்ல அனுபவங்களை பெற்று அவற்றினூடாக வாழும் போதும் அல்லது புதிய அனுபவங்களை நாங்கள் பெறும் போதும் இன்றைய வாழ்க்கை எங்களுக்கு ஆனந்தமாகத்தான் ஒருபடி இருக்கின்றது என்று. ஆகவே ஆனந்தம்தான்
இன்றைய நவீன வாழ்க்கை எங்களுக்கு தருகிறது என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த விவாத அரங்கத்தில் தீர்ப்பை வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதிபர் அவர்களையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் 39 ஒரு 10 நிமிடங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு விடைபெறலாம். எப்படி உங்களுக்கு இருந்தது என்பதை நாங்கள் தாயத்து உறவுகளை முதலில் எடுப்போம் என்றால் அவர்களுடைய நேரம் 10 மணிக்கு மேலாகிறது. கோபியா, எப்படி இருந்தது நீங்கள் இன்று புதிதாக பேசியிருந்தீர்கள்? மீண்டும் அனைவருக்கும் நல்ல இந்த இரவு பொழுதின் வணக்கங்கள். உண்மையில் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. மற்றது அந்த வேறு வேறு உறவுகளை சந்திக்கிறது என்பது ஒரு ஆனந்தமான ஒரு விடயம்தான். உறவுகள் என்பது மனதுக்கு இனிமை தருபவை. அது வேறு வேறு இடங்களிலிருந்து கிடைக்கிற போது அது ஆனந்தம்தான். அப்படி புதிய உறவுகளை கண்டது மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது. இன்றைய இந்த உரையாடல் கூட நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளும். உண்மையில் நாங்கள் தெரியாத, நாங்கள் கேட்காத பல விடயங்களை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. உண்மையில் பாமுகம், அதன் அதிபர், துணை அதிபர் மற்றும் நடுவராக பணியாற்றிய நகுலா சிவநாதன் சகோதரி அவர்கள் அத்தனை பேருக்கும் அது வந்திருக்கிற உறவுகளுக்கும் இந்த இடத்தில் நானுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாயகத்திலிருந்து எங்களுக்கும் இவ்வாறு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். உறவுகளாக உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதற்கு மகிழ்ச்சியாக நாங்கள் இந்த நேரத்தை கொண்டாடுவதற்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்கு மிக கனத்தோடும் மரியாதையோடும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம். எங்களுக்கும் உங்களுக்குமான இந்த நட்பு, இந்த அன்பு நீண்டு தொடர வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் தொடரும் என்று கட்டியம் கூறிக்கொள்ளுகிறேன். மிக மகிழ்ச்சி. அதாவது தொப்புள் கொடி உறவுகளாக எங்கு இருந்தாலும் அவர்களை இணைக்கிற பாலம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த பேருக்கு உண்மையிலேயே நன்றி. நல்ல உறவுகளை காண்பதன் நன்று, நல்லாரோடு பேசுவதன் நன்று, பழகுவதன் நன்று. அந்த வகையில் கோவியாண்ட அருமையான நட்பு கிடைத்தது. மகிழ்ச்சி. நன்றி அம்மா, நன்றி. சர்வேஸ்வரி, உங்களுக்கு எப்படி கிடைத்தது? எப்படி இருந்தது உங்களுக்கு? 2-3 தரம் அவரை இணைக்க முயற்சிக்கேன். அந்த நாள் அவருக்கும் சரி வரவில்லை. பாருங்க. ஆமாம். எப்படி என்று சொன்னால் ஒரு கை நட்டினால் ஓசை கையெல்லாம் ஒரே தினமா தட்டும் போது ஓசைகள் நல்லதாத்தான். அதுதான் உண்மையான ஒரு பொருட்களை ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மையும் வரும். அதை வலிமையாக ஏற்றுக்கொள்ற பக்குவமும் வரும் என்று சொன்னா ஒரு தளம் வந்து உபயோகிக்கப்பட்டு சொன்னா அதுல நன்மை தீமை ரெண்டும் இருக்கத்தான் போடும். நாணயத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கமும் மற்ற பக்கமும் இருக்கத்தான் போடும். ஆனால் உண்மையாக ஆனந்தத்தை நாம் தேடுகிறோம், ஆபத்தையும் தேடுகிறோம். அப்ப நாம் நடக்கின்ற போது காலில முள்ளு குத்துகிறது, செருப்பை போட்டாலும் முள்ளு குத்துறது. நவீன செருப்பாகினா முள்ளு வந்து குத்துறது தானே. அதுபோல் நன்றாக இருந்தது. நல்ல ஒரு அமைப்பு. இந்த கட்டம் எல்லாரும் வாழ்த்துறோம். எதிரணியாக பேசதான் நாம் எதிரணி, எல்லாரும் நம்ம நிதானம் சொல்லி நிகழ்ச்சியில மட்டும்தான். நன்றி. பெண்மணிகளுக்கு விடை கொடுத்து பெண்மணி விடவது. ஆமா, பெண்மணியை விடவருங்கள். இன்னும் ஒரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி. அன்புறவாக இணைந்து கொண்டு அழகாக பேசியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். நிச்சயம். சிவசெல்ல மாரிமுத்து, என்ன சொல்ல போறீர்கள்? சிவசெல்ல மாரிமுத்து சொல்லு. ரொம்ப அருமையான நிகழ்வு அக்கா, ரொம்ப அருமையான நிகழ்வு. புதுமுகங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. அந்த முதல்ல பேசின அக்காலாம் அந்த கட அந்த எண்ணெயில போட்ட கடுகு பொரிஞ்சது போல அப்படி பொரிஞ்சு தள்ளிட்டாங்க. அடுத்து சர்வேஸ்வரி அக்கா பேசும் போதெல்லாம் அந்த நிதானமா தெளிஞ்ச நீரோட போல, அதே போலதான் தெய்வராணி அக்காவா அவங்களும் ரொம்ப அருமையா நிதானமா பேசினாங்க. வழக்கம் போல பத்மலோசினி அக்கா 100க்கு 100 ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப அருமையான நிகழ்வு. நன்றி 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 அக்கா. பாத்தீங்களே, நன்றி நன்றி நன்றி. அருமையா எல்லாரையும் சேர்த்து பேசிவிட்ட நன்றி. அடுத்து தேவராணி சொல்லுங்க. தெய்வராணி, நான் தேவராணி என்றவா வச்சிருக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. என்ன மைக்க ஓபனினா இப்படி கேட்கும்? ஏன்னா நகுலாவை தவிர மற்ற எல்லோரும் புதுமுகம். இருந்தாலும் பொம்முறவுகள் தானே எல்லாரும். ஒரு இனம் ஒரு
மொழி எல்லாம் ஒன்றுதான். இருந்தாலும் புதுமுகங்களோட பேசிய எனக்கு இந்த அடுக்கடுக்கா நோட்ஸ் எடுத்து வந்து பேச தெரியா. பேசுறதுக்கு திருப்பி பதில கொடுத்துட்டு போறதுதான் என்ற நோக்கம். வந்தேன் பேசுறேன் சரியோ புள்ளியோ அது அவ்வளவையும் முடிச்சுட்டு போறேன். காதுல கேட்டதுக்கு திருப்பி ஒரு பதில் அவ்வளவு வந்தேன். சரி, இன்னைக்கு அப்ப உங்களுக்கு திருப்தியா இருந்ததா மற்ற இந்த பேச்சையும் கேட்டுட்டு? நல்லா இருந்துச்சு. எப்படியோ நாங்கள் பேசினது விவாதம் எதிராக இருந்தாலும் சார்பாக இருப்பதுதான் நன்மைதான் கூட. நாங்களான வாதத்துக்கு தீமையே அது பரவாயில்ல. தீர்ப்பை பற்றி பேச தேவையில்லை. ஆனால் நாங்கள் நன்மைதான் கூட. நாங்களே கைத்தொலைபேசி இல்லாம வெளியில போக மாட்டோம், திண்ட மாட்டோம். பிள்ளைகளுக்கு சண்டோட் பார்க்க இல்லாம உங்களுக்கு. ஆனால் நாங்கள் பேச்சுக்கு மாத்திரம்தான் அதை வச்சிருந்த மொழியை நன்மைதான். சரி, அடுத்த முறை பாசிட்டிவா கொடுப்போமா? நான் சொல்றேன். வாதம் விவாதம் பண்ண சொல்லிக்க 2 பக்கமும் தானே வேணும். அண்ணா தீமைக்குத்தான் மாத்தி கொடுக்க மாட்டேன். கூப்பிடாட்ட நான் ஸ்ரீலங்கா அப்படின்னு மேடியில போனா எனக்கு கூப்பிடாட்ட பரவாயில்ல. ஆனா நான் பேச வந்தா கொஞ்சம் நகைச்சுவை எதிர்பக்கம் தான் பேசணும். சாதகமான பக்கம் ஒண்ணு பேச முடியாது. அதனால நல்லா இருந்துச்சு. புதுமுகங்களோட கதைகள் கருத்துக்கள் எல்லாம் நினைஞ்சு கடைசியா பேசணுமா என்ன சொன்னா மிரட்டிட்டு போனேன்னு நான் மிரட்டில கேட்டுட்டு போனா 2வது அற்ப ஆசை எங்களுக்கும் பெருமா. அவ்வளவுதான். மறுபடி எல்லாம் சந்தோஷம். மிக்க நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. பத்மலோஜினி, எல்லோரும் மிக சிறப்பான பேச்சு, எல்லோருடைய சிறப்பான பேச்சுக்கு முதல் வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே. அதே மாதிரி இன்றைக்கு தான் கோபிகை அவர்களை இன்றைக்கு சந்திக்கிறோம். அதே மாதிரி தெய்வராணி அவர்களை சந்திக்கிறோம். சர்வேஸ்வரி அவர்களை ஏற்கனவே பல தடவை சந்தித்து விட்டேன், அவர்களை தெரியும் நல்லா. இன்றைக்கு கூட ஒற்றை ரோஜா அழகா இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நிறைய பாட்டு பாடினீங்க, பழைய பாட்டெல்லாம் அது கேட்கக்கூடியதா இருந்துச்சு. மற்ற சிவசெல்வம் மாரிமுத்து எப்பவுமே அவர்கள் இப்ப அதிவரையுமாக போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். வாழ்த்துக்கள் அதற்கு உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு. அவர்களும் நல்ல அவருடைய எப்பவுமே ஒரு நகைச்சுவையான ஒரு பாணியால கதைக்கிறது அது அவர்களுடைய சிறப்பு. அதே மாதிரி ராஜேந்திரன் அவர்கள், மற்றது தமிழ் மொழி நல்ல பேர். அவர்கள் உடனே பேசின உடனே ஓடிட்டார்கள் காணும் என்று. மற்ற சிவமணி எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி தீர்ப்பும் ஆனந்தமே என்று எங்களுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம். அதே நேரம் இப்ப நான் ஆபத்து பக்கம் வந்திருந்தாலும் நான் வித்தியாசமா தான் பேசியிருப்பேன். ஏன்னா 2 பக்கமும் அப்படித்தான். அது அதுபடியா வாழ்த்துக்கள். நான் ஒன்றும் உங்களை இது பண்ணல, ஆபத்துன்னு சொன்னது நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு போட்டீங்களா, அது பண்ணுக்கு இப்ப கதை கேட்கலாம் அப்படி சொல்றது எதிர்வாதம் பண்ணிக்க. மற்றபடியே எல்லோருமே இதுதான். இல்ல, எல்லாரும் அந்த வாதத்துல இது கேட்க அந்த அதுதான் அவர்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கும். அது சரியான உண்மை. அதாவது நீங்கள் அப்படி சொல்லுறதால்தான் அந்த சீதூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இது தொடர்ச்சி ஒரு நாங்கள் விட்டு செல்லுகிறோம், இன்னும் சிந்திக்க வைக்கிறது, ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற தலைப்பாகவும் விழிப்புணர்வு ஊட்டுகின்ற செயல்களாகவும் இருக்கும் போதுதான் அதை மீண்டும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை வருகின்றது. அந்த வகையில உண்மையிலேயே எல்லோருமே சிறப்பாக பேசியிருந்தீர்கள். நன்றி இணைந்ததுக்கும். அதிபர் அவர்களே, நீங்கள் ஃப்ரீயா நிக்கிறீங்களா, பேசலாமா? வாகனத்தில் இருந்தபடி அப்ப அவ்வப்போதுதான் கேட்க முடிந்தது, தொடர்ச்சியா கேட்க முடியவில்லை. இருந்தாலும் ஒரு தீர்ப்பை ஒரு சொல்லி விடுங்கள். என்ன தீர்ப்பும் கூட இன்றைய நவீன வாழ்க்கை எங்களுக்கு ஆனந்தத்தை தான் தருகிறது. சரி சரி, ஆபத்து இருந்தாலும் ஆனந்தம் தான் என்றுதான் எங்களோட தீர்ப்பு. அதுக்கு நாம் காரணம் இல்லை தானே, நாங்க அனுபவிப்பவர்கள் தானே. ஒரு குழந்தைகளுக்கும் படைப்பாளி, அதாவது உலகத்தை படைப்பவர்களுக்கு நடுவில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அங்கால போனாலும் ரசிப்போம், இங்கால போனாலும் ரசிப்போம். அதே மாதிரி இங்கால போனாலும் பயப்படுவோம், அங்கால போனாலும் பயப்படுவோம். அறிதலுக்கும் அறியாமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தானே. மிகச்சிறப்பு. உற்சாகமாக இணைந்திருக்கிறீர்கள் என்பது நிறைவில் எல்லாருடைய கருத்துக்களை கேட்கிற போது தெரிந்தது. சந்தோஷம். ஓரிருவர் விலகிவிட்டார்கள் போல இருக்கிற இடத்தில் இல்லை. எல்லோருக்கும் சேர்த்து சிறப்பு. நவலா அவர்கள், உங்களுடைய குரல் இந்தியிலிருந்து தெளிவு பெறும் என்ற நம்பிக்கை. ஆகவே உங்கள் தீர்ப்பின்படி ஆனந்தம் என்று எடுத்துக்கொள்வோம். அது உங்களுக்கு கொஞ்சம் பாடி பாராயணம் செய்ய தொடங்கினால்
காலையில தண்ணிக்குள்ள மூழ்கி கொண்டு பாடத் தொடங்குங்க, நல்ல வடிவா குரல் வரும். வாழ்த்துக்கள். அதுக்கும் சேர்த்து எல்லோருடைய பங்களிப்புக்கும் மிகுந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து கொள்வோம் அடுத்த மாதம் இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்வோடு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்து எங்களை எப்போதுமே ஊக்குவித்து களம் தரும் அதிபர் நடாமோகன் அவர்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.